இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்போது உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவும் நிம்மதியுடனும் அன்றாடம் கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் நண்பர்கள் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழி துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 536வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நல்வாய்ப்பு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். ஆம், வாசிக்கும் அனுபவம் கூட நல் வாய்ப்புதான். எண் நிறைந்த அற்புதமான கலை களஞ்சியங்களாக நிறைய புத்தகங்கள் நம் கண்முன்னே குவிந்துள்ளன. நமது இல்லத்தையும் நாம் புத்தகங்களால் நிறைத்திருக்கலாம். ஆனால் அவற்றுள் எத்தனை புத்தகங்களை நாம் உள்வாங்கி இருக்கின்றோம்? அந்த புத்தகங்களுக்குள் ஆழ்ந்த பயணம் நாம் மேற்கொண்டுள்ளோம். நாம் அகத்தில் எத்தனை முறை அந்த புத்தகங்கள் வாயிலாக நம்மை நாம் தொலைத்திருப்போம் என்பது நமக்கான கேள்வியாக என்றென்றும் இருக்கின்றது. நல் வாய்ப்புகள் நமது வாழ்க்கையில் கொட்டி கிடக்கும் பொழுது அதை முறைப்படி பயன்படுத்துகின்றோமா என்பதும் நமக்கான புரிதலாக என்றும் இருக்கின்றது. ஒவ்வொரு வெள்ளிதோறும் நமது சரித்திரம் படைப்போம் தளம் இலக்கிய வெள்ளியாக கொண்டாடி வருகின்றது. இதில் சான்றோர் பெருமக்களை அழைத்து அவர்களுடைய வாழ்வியல் பயணத்தில் இந்த வாசிப்பு எத்தகைய தாக்கத்தை அவர்களுக்குள் விதைத்துள்ளது, அவர்கள் தங்கள் வாழ்வில் செழுத்தோங்கி வளர்வதற்கு எந்த அளவிற்கு உறுதுணையாக வாசிப்பு இருந்துள்ளது குறித்த பகிர்தலை நாம் வெள்ளிதோறும் நமது தளத்தில் நிகழ்த்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று இலக்கிய ஆளுமையாக புலவர் ராணி அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். நிறைய அனுபவ கீற்றுகளை தம்முள் ஆழ்ந்து பதித்தவராக விளங்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்கள் இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் அவரை சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை
வாசிப்பின் நேசிப்போடு அழகாக்குவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை வசந்தமாக்குவோம். நன்றி. நன்றிங்க ஐயா. வணக்கம். இந்த நல்லவையனுடைய அனைத்து சான்றோர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு அவையில பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இது. அதாவது வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பை தந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வாய்ப்பை தவற விடாம அதை நல்வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு நாமும் உயர்ந்து நம்மை சார்ந்தவர்களையும் உயர்த்தும் பொழுதுதான் வாழ்க்கை அழகுள்ளதா மாறுது. அதுபோல இன்றைய நல்வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம நேற்றைய நிகழ்வு இன்றைய சரித்திரமாகுது. இதை இப்படின்னு சொல்லலாம், இன்றைய நிகழ்வு நாளைய சரித்திரமாகுது. இப்படி இந்த சரித்திரம் படைப்போம், ஒவ்வொரு நாள் நிகழ்வும் ஒரு சரித்திரமா மலரக்கூடிய இந்த நாள்ல அந்த சரித்திரம் படைப்போம் என்ற அமைப்புல ஒரு நல்வாய்ப்பை தந்து வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்புல என்ன பேச வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி நன்றி நன்றி. அதாவது இந்த பேச்சு தொடங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கம்பர் தான் ஞாபகத்துக்கு வர்றார். அதாவது வால்மீகி ராமாயணத்தை தன்னுடைய வளமான தமிழ் மொழியில தரணும்னு கம்பருக்கு ஒரு தனியாத ஆசை. எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கணம் நின்று யோசிக்கிறார், அவருடைய செயல் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஒரு என்ன சொல்றாரு, அது முன்ன ஒரு காட்சி விரியுது. ஒரு பெரிய பார்க்கடல், அதுக்கு முன்னாடி ஒரு பூனை நிக்குது. அந்த பூனைக்கு ஒரு பேராசை இருக்குது. என்னன்னா, அந்த பால் கடல் முழுவதையும் நக்கியே குடிச்சிடணும்ட்டு ஒரு பேராசை. ஒருவேளை அந்த காட்சி பட்டம் தோன்றின உடனே நம்முடைய செயலும் அது போலதானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பாட்டை ஒண்ணு பாடுறாரு அவர். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசைன்னா பூனை பூசை முற்றவும் நக்குவு புக்கென ஆசை பற்றி அறையல் உற்றேன் மற்ற காசியில் கொற்றத்து ராமன் கதையரோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது அந்த பூனைக்கு எப்படி ஒரு பேராசையோ அதே போல நான் என்னுடைய ஆசையின் விளைவாக இந்த குற்றமில்லாத ராமனுடைய கதையை நான் சொல்ல முனைகிறேன் அப்படிங்கிறார். இப்ப இந்த அவையில சான்றோர் பலர் கூடியிருக்கு. இந்த அவையில கூட எனக்கு எல்லோர் மனதையும் கவரும் வண்ணமாக இருக்கணும் என் பேச்சுன்னு நினைக்கிறேன் நான். அதாவது கவரும் வண்ணம்னா என்ன அர்த்தம்னா, யாருக்கும் தெரியாத எல்லாரும் சொல்லிட்டு போறது கிடையாது. அதாவது ஏதாவது ஒரு தன்னுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி ஒவ்வொருத்தரும் நம்முடைய இது கவனிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது நாம என்ன செய்யணும், அந்த கேட்பவர்களுடைய நேரத்தை நாம் எடுத்துக்கொள்வதால ஏதாவது ஒரே ஒரு புது செய்தியை கொடுத்தா கூட அந்த பேச்சு பயனுள்ளதா அமையும், பலனுள்ளதாகவும் அமையும். அது மட்டும் இல்லாம அப்படி கொடுக்க முடியாம போனாலும் கூட அவர்களுக்கு தெரிந்ததை நினைவூட்டும் விதமாகவும் அந்த பேச்சு அமைந்ததுன்னா அது மிக சிறப்பா அமையும். அதுதான் வள்ளுவர் சொல்லுவார், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல்லுன்னு சொல்லுவார் இல்லையா? அத போல பிறர் கேட்குமாறி பேசணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பரந்துபட்ட அறிவு அவசியம். அந்த அறிவு எப்படி வரும்னு சொன்னா அந்த வாசிப்பின் மூலமாகத்தான் அந்த அறிவை நாம பெற முடியும். வாசிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏன்னு கேட்டா எல்லாவற்றையும் மனிதன் வாழ்க்கையில அனுபவிச்சே அறிய முடியாது. பிறருடைய அனுபவங்கள் தான் கலைகளாக பரிணமிக்குது. அது ஓவியமா இருக்கலாம், சிற்ப சிலையா இருக்கலாம். இப்படி ஆய கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பொழிங்கு போல்வாள் என் இதயத்தினுள்ளே இருப்பழிங்கு வாராத இடர் என்று சொன்ன அந்த பாடலை நினைவுபடுத்தி நான் என்னுடைய பேச்சை தொடங்குறேன். அதாவது புத்தகங்களை தாண்டியும் உலகம் இருக்குது. பாட புத்தகங்களை தாண்டி நான் சொல்றேன். பாட புத்தகங்கள் ஒரு 10-15 வயசு வரைக்கும் பாட புத்தகங்களை படிப்போம். அதுலயும் பல்வேறு கருத்துக்களை நாம் அறிந்து கொண்டு பயன்படுத்த முடியும். அதுதான் நமக்கு அடிப்படையா வாயிலா அமையுது வாசிப்புக்கு. அந்த வாசிப்புன்னு சொல்லும்போது இந்த வாசிப்புன்னு சொல்லும் பொழுது அதாவது வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார், இந்த நம்முடைய 5 புலன்கள் இருக்குது இல்லையா? இந்த 5 புலன்களை அறிவின் வாயில்கள் சொல்லுவாங்க. மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதெல்லாம் 5 புலன்கள். இதுதான் இதை கொண்டுதான் நாம் என்ன பண்றோம், கண்ணால் பார்த்து சிலவற்றை அறிந்து கொள்கிறோம், காதால் கேட்டு அறிந்து கொள்கிறோம், வாயால் சுவைத்து சில பொருள்களை அறிந்து கொள்றோம், வாயால பேசுறோம், மூக்கால முகர்ந்தும். இப்படி இதெல்லாம் நம்மை சுற்றி உள்ள உலகத்தில் உள்ள பொருள்களை நமக்கு விளக்கி காட்ட வல்லன். இந்த 5 புலன்களினுடைய ஆட்சி சிறப்பை வள்ளுவர் 2 குறள்கள் அழகா சொல்லி காமிப்பார்.
நீர்த்தார் பெருமையில சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு அப்படிம்பார் அவர். அதாவது இந்த 5 புலன்களால் வரக்கூடிய அறிவை பயன்படுத்தி அதை அவை ஆசை வலைக்குள் அகப்படாமல் அது தன்னை காத்துக்கொள்ள அந்த 5 புலன்களுடைய ஆற்றலையே தன்னுடைய கட்டுக்குள்ள வைத்திருப்பவன் தான் ஒரு மிகச்சிறந்த அறிஞன். அவங்கிட்டதான் இந்த உலகம் அடங்கி நிற்கும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு. இது அறத்துப்பால்ல வருது. அதே இன்பத்துப்பால்ல போன உடனே இன்பம் தானே உலகத்து மக்கள் எல்லாருக்குமே என்ன இயல்புன்னு சொன்னா இன்பம் விழுதெல்லாம் எல்லா உயிருக்குமே இயல்பு. அந்த இன்பம்ன்றது ஒருவனோடு ஒருத்தி சேர்ந்து மகிழும் போது கிடைக்கக்கூடிய இன்பத்தின் அதுதான் முக்கியமான இன்பம். இந்த உலகம் நிலை பெற்று இயங்குறதுக்கு காரணம்னு சொன்னாக்கா அதுவும் தான் ஒரு காரணம் இல்லையா? அந்த வகையில தலைவன் சொல்றான், தலைவியோட கலந்து மகிழ்ச்சி அந்த பெற்ற இன்பத்தை என்ன சொல்றான்னா, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் உன் தொடி கண்ணே ஓல அப்படிங்கிறான். அதாவது கண்ணால பார்க்கும் போது இன்பம், அவளை தொடும்போது இன்பம், அவளை அணைக்கும் பொழுது உடலுக்கு இன்பம். இப்படி அந்த 5 புலன்களால் நம்ம பெறக்கூடிய சிலவற்றை பார்த்தாதான் இன்பம், சிலவற்றை கேட்டால் இன்பம், சிலவற்றை சுவைத்தால் இன்பம், சிலவற்றை தொட்டால் இன்பம். அப்படி இல்லாம எல்லா புலன்களுக்கும் 5 இன்பம் தருபவள் அவள் தான் அப்படின்னு பாடுற மாதிரி இருக்குது. வாசிப்பு கூட அப்படித்தான். ஒரு நல்ல புத்தகம் நம்ம கையில கிடைச்சாக்கா அதை தொட்டு தடவி அன்போடு அதை பார்த்து அதாவது எத்தனையோ செய்திகளை உள்ளடக்கக்கூடிய நீ எனக்கு என் கையில கிடைச்சிருக்கிற அன்போடு அதை தொட்டு அதை பிரிச்சு அதை கண்ணால பார்த்து வாயால அதை உச்சரிச்சு காதால கேட்டு அடையக்கூடிய அந்த 5 இன்பங்களும் இந்த வாசிப்புல நமக்கு கிடைக்குது இல்லையா? அந்த வாசிப்பு அதாவது வாழ்க்கை அனுபவங்கள் தான் இலக்கியங்களா மாறுது. இலக்கியம் என்பது கால கண்ணாடி தானே. அந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை இலக்கியங்களா படிச்சு தர்றாங்க. அதை படிக்கும்போது எல்லா அனுபவங்களும் எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அப்படி கிடைத்தவர்கள் பதிவு செய்ததை படிக்கும் பொழுது அந்த வாசிக்கும் பொழுது அந்த அனுபவங்களை நாமும் பெறுகிறோம். எல்லாரும் பார்க்கக்கூடிய காட்சி ஒன்றா இருந்தாலும் கூட பார்க்கக்கூடிய கோணங்கள் மாறிக்கிட்டே போகும். உதாரணமா எடுத்துக்கீங்களேன், காலங்காலமா நிலவு இருக்குது வானத்துல. அந்த நிலவை எல்லோருமே பார்க்கிறோம். அதுவும் முழுமதி நாள்னு பொழுது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளின்னு சொல்லிட்டு ஆண்டாள் ஆரம்பிப்பாங்க. அந்த முழு நாள்ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த உலகமே ரொம்ப அமைதியா இருக்கும். அதாவது ஏன்னா பெரும்பாலும் நான் இப்போ கிடையாது, எங்களுடைய பகுதியில் எங்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயே நிலவு தெரிற மாதிரி முற்றம் எல்லாம் அமைச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே நிலவு வரும். அதாவது நிலவு வரும்னா நம்ம பண்பாடுல படுற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம வீட்டுக்கு வெளியில போய் பார்த்தாதான் நிலவை பார்க்க முடியும். அந்த நிலவை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதை அவர்கள் பதிந்து போய் தன்னுடைய எழுத்துக்கள்ல பதிஞ்சு போய் அதெல்லாம் படிக்கும் பொழுது அந்த வாசிப்பு அனுபவத்தை பெறும் பொழுது நாம் எல்லோருடைய அனுபவத்தையும் ஒரு சேர பெறுகிறோம். உதாரணமா பாருங்களேன், அதுக்கு முன்னாடி இந்த வாசிப்பு பொறுத்தவர்களுங்க, அதுக்கு முன்னாடி இந்த வாசிக்கும் பழக்க தன்மை நான் எப்படி வந்தது எனக்குன்னு நான் சொல்லிடணும் இல்லையா? பொதுவாக எனக்கு எங்க எல்லாருமே நம்ம கதை கேட்பது எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த காலத்துல இந்த காலத்துல கதை சொல்றது யாரா இருப்பாங்கன்னா தாத்தா பாட்டிங்களதான் இருப்பாங்க. நான் 1953 பிறந்தேன் நானு. எனக்கு எங்க அம்மாவுக்கு அப்பாவோ அம்மாவோ கிடையாது. அவங்களுடைய இளம் வயதிலேயே இறந்துட்டாங்க. அவங்க உற்றாருடைய அரவணைப்புலதான் அவங்க வளர்ந்தாங்க. அதால அவங்க வகையில தாத்தாவையோ பாட்டியோ அனுபவிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. என்னுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அப்பாவுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருடைய தந்தை இல்லாம போனதால அவரை பார்க்கும் வாய்ப்பும் கூட எனக்கு கிடைக்கல. என் அப்பாவுடைய அம்மா மட்டும் இருந்தாங்க, ஆயா நாங்க கூப்பிடுவோம். அவங்க இருந்தாங்க. அவங்க 80-85 வயது வரைக்கும் எனக்கு 3 குழந்தைகள் பிறக்கிற வரைக்கும் வளர்ந்து கழிக்கலாம். அவங்க கூட இருந்து எங்களை வளர்த்தவங்களே அவங்கதான். அவங்க நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அதை விட எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த வாய்ப்பு என்னன்னா, எங்க ஆயாவோட அப்பா, அதாவது எங்க அப்பாவோட தாத்தா, அவரை நான் பார்த்திருக்கிறேன். அவர் என்னன்னு சொன்னாக்கா எங்களோட கூடி இருந்து வாழ்பவர்கள். அவருக்கு அப்பவே நான் எனக்கு கருத்து பார்க்கும்பொழுது அவருக்கு 60-70க்கு மேல வயசு இருக்கும், வயதானவர் அவரு. ஆனா அவர் ஒரு துறவி மாதிரி எங்கேயுமே நிக்க மாட்டார். ஒவ்வொரு ஊரா பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்படி அவருக்குன்னு ஒரு நண்பர் கூட்டம் எங்க ஊர்ல இருந்தது. அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பயணத்தில் ஈடுபடுவாங்க. அப்படி வரும்பொழுது எப்பவாவது ஒரு சமயம் 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ எங்க வீட்டுக்கு வருவாங்க. வரும்பொழுது அவர் என்னையும் என் தம்பியும் எங்க வீட்டுக்குள்ள வர மாட்டார். அவர் எல்லா விட திண்ணை இருக்கு, அது திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு நிறைய கதைகள் சொல்வார். முக்கியமா இந்த விக்ரமாதித்தன் கதைகளை எனக்கு அறிமுகப்படுத்தினதே அவர் தான். அந்த விக்ரமாதித்தன் கதைகளை ஒவ்வொன்றும் அவர் சொல்ற அழகு, அந்த என்ன சொல்றது நேர்த்தி,
அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த கதையில. அதான் அந்த கதை புத்தகத்தை நம்ம எப்ப அப்பெல்லாம் நான் 4வது 5வது படிச்சிருப்போம்னு எனக்கு தெரியல. அப்படிதான் இருக்கும் சின்ன வயதுதான் அப்போ. அப்போ அந்த புத்தகம் வந்து இன்னொரு கதை எப்ப தாத்தா வருவாரு அப்படின்னு ஏங்க வைக்கும். அவர் உடனே வரமாட்டார். ஒரு 6 மாசம் கழிச்சு அவருக்கு எப்ப வாய்ப்பு கேளுதோ அப்ப வருவார். அந்த கதைகளை மறுபடியும் கேட்பணும். அதாவது விக்ரமாதித்தன் நிறைய கதைகள் இருக்கும் இல்லையா, கேட்பணும். அப்படி கேட்கும்பொழுது ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அந்த புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு. இப்படிதான் அந்த புத்தகத்தை படிக்கணும் என்ற எண்ண விதையை தூவியவர் என்னுடைய கொள்ளு தாத்தா தான். அதுக்கு அடுத்தது எங்க ஆயாவும் நிறைய கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல வந்து திரௌபதி அம்மன் கோயில்னு ஒண்ணு இருக்கும். அதை தீ மிதி நடத்துவாங்க. நடத்தும் பொழுது அப்பெல்லாம் வந்து 18 நாட்கள் அந்த பாரத கதைய உபன்யாசம் மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாள் கோவில்ல வந்து எல்லா இடத்துலயும் மைக் போட்டு எல்லா இடத்துல நம்ம வீட்டுக்குள்ள இருந்தே கேட்கிற மாதிரி, அங்கதான் போய் கேட்கணும்னு கிடையாது. வயதானவங்க பெரியவங்க போய் முடிஞ்சவங்க போய் கேட்பாங்க. மீதி எல்லாருக்கும் காற்றிலேயே கலந்து தெளிவா வரும். எல்லா இடத்துலயும் அந்த ஒலிபெருக்கி வைத்து எல்லாரும் கேட்பாங்க. அன்றைய நாள் உபன்யாசம் பண்ணதை சொன்னதை சொற்பொழிவாற்றினதை அந்த இரவு வந்து கூத்தா நடிப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து கேட்டு வளர்ந்தவங்க நாங்க. அதனால இந்த கதைகள் மீது எனக்கு ரொம்ப ஆர்வம். புத்தகங்கள் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம். அந்த நிலையில நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எங்க வீட்டுக்கு நூலகம் வரணும்னு கொண்டு வர நினைச்சாரு எங்க ஊரினுடைய அந்த ஊராட்சி மன்ற தலைவர். அப்ப அதுக்கு கட்டிடங்கள்லாம் இல்ல, புத்தகங்கள் மட்டும் வந்துடுச்சு. உடனே அவர் வீடு வந்து நல்வாய்ப்பா எனக்கு என்ன ஆச்சுன்னா, எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கு பக்கத்து வீடு. அதாவது எதிர் வரிசையில வீடு இருக்கு இல்லையா, அது பக்கத்து வீடு. அந்த அந்த காலத்துல எல்லாம் வீடுகள்ல காலையில கோலம் போட்டு கதவை திறந்தாங்கன்னா மூடவே மாட்டாங்க. அதாவது குழந்தைகள் விளையாட்டுல கதவு முன்னோட, ஏய் கதவு மூடாத திறந்து வை அப்படிம்பாங்க. அதே போல மாலை இரவு படுக்கிற வரைக்கும் கதவு திறந்துகிட்டு தான் இருக்கும். அதனால எந்த வீட்டு குழந்தையும் எந்த வீட்டுக்குள்ளேயும் போய் விளையாடலாம் உரிமையெல்லாம் இருக்குது. அதனால அந்த வீடெல்லாம் எனக்கு பழக்கப்பட்ட வீடு தான். அவர் என்ன பண்ணாரு, கட்டிடம் அமைக்கிற வரைக்கும் நூலகங்கள் இருக்குது. அது பெரிய வீடு அவருது. அதுல ஒரு அறையை ஒதுக்கி அந்த நூலக புத்தகங்களை கொண்டாந்து வச்சார். எனக்கு அவ்வளவுதான் எனக்கு பிடிக்கும். என்னுடைய மனதினுடைய மகிழ்ச்சிக்கு ரொம்ப அளவே இல்லாம போயிடுச்சு. போய் இப்ப கேட்கும் பொழுது ₹1 கட்டி உறுப்பினர் ஆனா புத்தகத்தை வீட்டுக்கு கொண்டு போய் படிக்கணும்னு சொன்னாங்க. ₹1 அந்த காலத்துல மிகப்பெரிய செய்தி அது. அப்ப எங்க எங்க காலத்துல எல்லாம் ரூபாய் எல்லாம் கிடையாது. ஆனாதான் 16 அணா கொண்டது ₹1. இப்ப நம்ம 100 பைசான்னு சொல்றோம் இல்லையா, 16 அணா கொண்டது ₹1. அதனாலதான் அத பாதி வந்து 16ல பாதி 8 இல்லையா, 8 அணான்னுவாங்க. வடிவேலு பாடுவாரு, 8 அணா இருந்தா 8 ஊரு எம்பாட்ட கேக்கும், 10 அணா இருந்தா 10 ஊரு எம்பாட்ட பாடுன்னு சொல்லுவாரு இல்லையா. அந்த 8 அணான்றது எப்படி வந்ததுன்னா, ₹1 பாதி 8 அணா. அதே போல அதுல பாதி 4 அணா. அது 4 அணான்னு சொல்லுவோம். நம்ம ₹1/4 நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப நம்ம அதை ₹1/4, ₹1/2, 25 காசு, 50 காசுன்னு சொல்றோம். இதைத்தான் அந்த காலத்துல 4 அணா, 8 அணா, அணா எல்லாம் உண்டு. காலனாவிலேயே பெரிய காலனா ஒண்ணு இருக்கும், பொத்த காலனா ஒண்ணு இருக்கும். அது உள்ள ஓட்டை இருக்கும். அதுக்கு ஒரு காசு அந்த ஒண்ணு கொடுத்தா போதும். அது பாவாடை நாடாவிலேயே கட்டிக்கிட்டு தொலையாம பத்திரமா வச்சுட்டு இருப்போம். அவ்வாறு நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்கள் உறவினர் படத்து காசெல்லாம் சேர்த்து வச்சு ₹1 கட்டணும் நாங்க. அந்த நூலகத்துல முதல் உறுப்பினரா சேர்ந்த ஆளே நான் தான். எங்க அம்மா கூட இதுக்கு பார் சொல்லாம கொள்ளாம போய் அந்த ₹1 கொண்டு போய் கொடுத்து சேர்ந்துருச்சு அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த நூலகத்துல உள்ள புத்தகங்களை எல்லாம் இப்ப ரொம்ப தொலைவு, அடுத்த தெருவுனாக்கா வீட்டுல யாரும் அனுப்ப மாட்டாங்க, பொம்பளை பிள்ளையா இருந்தாக்கா அதுவும். அதனால அங்க போய் எதிர்த்து வீடு தானே, பழகின வீடு தானே, அங்க போய் படிப்பேன். முடியாத புத்தகங்களை இப்ப வீட்டுக்கு கொண்டு வந்து, நான் தான் உறுப்பினர் ஆயிட்டேன் இல்லையா, அதை கொண்டு வந்து படிக்கிற பழக்கம் வந்தது. இதனால அந்த வாசிப்பு பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப ஒரு இது என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு பித்து பிடித்த மாதிரி புத்தகங்களை தேடி தேடி படிப்பேன் நானு. அதுக்கு அடுத்தது இந்த விடுமுறை நாட்கள்ல அரையாண்டு விடுமுறை, முழு ஆண்டு விடுமுறை எல்லாம் வரும்பொழுது குழந்தைகள் இப்பெல்லாம் எப்படி தெரியல. அப்பெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம்னா, உறவினர் வீட்டுக்கு குழந்தைகளை அனுப்பி வைப்பாங்க. அந்த எல்லாருடைய பழகணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது முழு ஆண்டு விடுமுறைன்றது 30 நாட்கள் இல்லையா. சென்னை சைதாப்பேட்டை அத்தை, அதாவது எங்க அப்பாவோட அக்கா இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு நாங்க வருவோம். அங்க வீட்டுல அங்க இருந்துட்டு அந்த ஏறக்குறைய 20, 25 நாள் அங்க இருப்போம். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு மற்ற வாழ்க்கை தொடரும். அப்போ என்ன ஆச்சுன்னா, சென்னையில என் வயது ஒத்தவனுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆங்காங்க திடீர்னு குடிசை வீடுகள்லாம் தீப்பத்தி எரிய ஆரம்பிக்கும். என்னன்னு, அதாவது ஏதோ காரணங்கள், ஏதோ அரசியல் காரணமோ ஏதோ தெரியல. திடீர்னு இங்க எரியுதுவாங்க, திடீர்னு பார்த்தாக்கா அங்க எரியுதுவாங்க. என்ன காரணம்னு சொன்னா அப்புறம் சொன்னாங்க. அதாவது இந்த பாஸ்பரஸ் என்பது தண்ணிக்குள்ளதான் வச்சிட்டு இருக்காங்க. வெளியில எடுத்தா அது எரிஞ்சிடும். அந்த பாஸ்பரஸை வந்து கொஞ்சம் சாணிக்குள்ள வச்சு என்ன பண்ணுவாங்களாம், அந்த கூரை வீட்டு மேல போட்டுருவாங்களாம். சூரிய வெப்பத்துல அந்த கொஞ்சம் சாணி தானே, அது காஞ்ச உடனே அந்த பாஸ்பரஸ் வந்து தீப்பழுத்தி நெருப்பு பிடிச்சிக்கும், உடனே அது எரியுமா. இப்படி ஒரு அங்க அது அது பெரிய இதுவாவே இருந்தது அது. அப்போ
எங்க சித்தப்பா ஒருத்தர் வீடு பக்கத்துல, எங்க அத்தை வீட்டுக்கு பக்கத்துல ஒரு தெரு தள்ளி இருந்தது. அவருக்கு என்ன பழக்கம்னா, குமுதம் புத்தகமா வாங்குவாரு. குமுதம் புத்தகத்தை வாங்கி அதுல உள்ள கதைகள் அனைத்தையும் என்ன பண்ணுவாருன்னா அழகா நேர்த்தியா பைண்ட் பண்ணி வச்சிருப்பார். நிறைய புத்தகங்கள் இருக்கும், ஒரு 100-150 புத்தகங்கள் இருக்கும். எல்லா கதைகளும், இந்த மாயாவி, இரும்பு, இன்னொன்னு முகமூடி, படக்கதை அதுல இருக்கும், படக்கதை இருக்கும். அதுக்கப்புறம் சாண்டிலியன் கதைகள்லாம் நிறைய, சாண்டிலியன் கதைகள் நிறைய, சிறுகதைகள், இப்படி நிறைய கதைகள். அந்த புத்தகங்கள் எல்லாம் வச்சிருந்தாரு. இந்த வீடு அவருடைய வீடு கூரை வீடுன்றதால தீப்பத்திக்க போது சொல்லிட்டு எங்க அத்தை வீட்டுக்கு கொஞ்சம் பெரிய வீடு அது, அங்க கொண்டு ஒரு வீடு வச்சிருந்தாரு. நான் ஊருக்கு விடுமுறைக்கு இந்த மே மாத விடுமுறைக்கு போனாக்கா எனக்கு ஒரே கொண்டாட்டம் தான். பல புத்தகங்கள் எனக்கு அறிமுகமானது. அதாவது புத்தகங்கள்லாம் நான் இருக்கிற இடத்த தேடி எனக்கு அறிமுகமாச்சுன்னு தான் சொல்லணும். பல புத்தகங்கள், சில புத்தகங்கள்லாம் படிக்க படிக்க ஜெகசிற்பேர் புத்தகங்கள் நிறைய, அந்த ஆசிரியர் பேர்லாம் இப்ப எனக்கு மறந்து போயிடுச்சு. நிறைய புத்தகங்கள், லட்சுமி எழுதின புத்தகங்கள் நிறைய. அப்பெல்லாம் லட்சுமி கிடையாது, அதுக்கப்புறம் தான் வராங்க லட்சுமி. அவங்க புத்தகங்கள் நிறைய, சாண்டிலியன் புத்தகங்கள், சில கதைகள்லாம் அப்படியே படிக்க படிக்க என் கண்ணில் தனியா ஒரு எழுதிட்டு படிப்போம். பார்த்தவங்க எல்லாம் கூட என்ன அப்படி புத்தகத்தை அப்படி என்ன அழுதுன்னு படிக்கணும் அப்படிம்பாங்க. ஆனா அதோட ஒன்றி போய் படிக்கிற அந்த அனுபவத்தை எல்லாம் அது தந்தது. அடுத்தது இன்னொரு அத்தை ஒருத்தர் இருக்காங்க, பெருக்கருணைன்னு சொல்லிட்டு, மேல்மருவத்தூர் பக்கத்துல, அச்சரப்பாக்கத்துக்கு மேற்குல இருக்கு, கிழக்குல இருக்கு அந்த ஊரு. அந்த ஊருக்கு ஒரு அத்தை இருப்பாங்க. அங்க இந்த அரையாண்டு லீவுக்கு போவோம். அங்கேயும் பக்கத்துல ஒரு வீடு வீட்டுல அந்த ஊர் பிரசிடென்ட் அவர் வீட்டுல நூலகம் இருந்தது. அந்த நூல்களையும் பக்கத்திலேயே, அதையும் அங்கதான் எனக்கு தமிழ்வாணன் புத்தகங்கள், இன்னும் நிறைய புத்தகங்கள், எனக்கு பேர்லாம் இப்ப சொல்ல தெரியல, எனக்கு நினைவில் இல்லை எனக்கு. அதெல்லாம் நிறைய அறிமுகமாச்சு. இப்படி புத்தகங்கள். அதுக்கு அடுத்தது பள்ளி படிப்பை முடிச்சுட்டு இடைநிலை ஆசிரியர் பயிற்சி, எங்களுக்கெல்லாம் SSLCன்னு சொன்னாக்கா 11ஆம் வகுப்பு வரை இருக்கும். அப்படி முடிச்சுட்டு இடைநிலை ஆசிரியர் பயிற்சி வாலாஜாபாத்தில் நான் படித்தேன், காஞ்சிபுரம் பக்கத்துல உள்ளது. அங்க படிக்கும்பொழுது அங்க உள்ள நூலகங்கள்ல எனக்கு அறிமுகமானதுதான் பொன்னியின் செல்வன், சிவகாமி சபதம், கல்கியுடையது, மூவாவுடைய நூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது தெளிந்த நடை, அமைதியான, அவர் மாதிரி ஆர்ப்பாட்டம் இல்லாத நடையா இருக்கும், ஆனா அருமையான நடையா இருக்கும். அவருடைய தன்னுடைய நூல்கள்ல ஒரு கருத்தை அடிக்கடி சொல்லுவார்: எண்ணம் திருந்தினால் எல்லாம் திருந்தும். அந்த வரி எனக்கு அப்ப படித்த வரி மிக 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 பிடிக்கும். அதால நான் எந்த சொற்பொழியோட பேசினாலும் அல்லது ஏதாவது ஒரு கவிதை எழுதினாலும் கூட பொறுத்தருங்க இந்த வரியை நான் எழுதிருவேன்: எண்ணம் திருந்தினால் எல்லாம் திருந்தும். அதாவது நான் ஒரு பாவேந்தரை பத்தி நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அதாவது என் குழந்தைகளுக்காக பாடல்கள்லாம் எழுதுறது பழக்கம் எனக்கு. அது திரை இசை மெட்டில் எழுதுனாக்கா அவங்க மனசுல நல்லா பதியும்னு சொல்லிட்டு எழுதுவேன். அதுல ஒரு பாடல் வரும், அதுல இந்த வரிகளை பூத்தி இருப்பேன். அதை மட்டும் படிச்சு சொல்லி காமிச்சிடுறேன். பெண்ணடிமை தீரும் நாளினில்தான் மண்ணடிமை தீரும் என்று உணர்த்தி, பெண்ணுரிமைக்கென குரல் கொடுத்தே அவர் பேதமை நீங்கிட பாடி வந்தான். விதவை மனத்தினை ஊக்க வந்தான், இளமை மனத்தினை தாக்க வந்தான். குவலயம் போற்ற வாழ்ந்திடவே குடும்ப விளக்கினை ஏற்றி நின்றான். மூடத்தனங்களினால் என்றும் முளைநாற்றம் வீசி நின்ற மனக்காடு மணந்திடவே வந்த கற்பூர சோலை அவன். எண்ணம் உயர்ந்திட எல்லாம் திருந்திட வண்ணங்கள் பெற்றே வாழ்வு மலர்ந்திட பாட்டுக்கொரு புலவன் பாரதி வழியினிலே நாட்டிலே நற்புகழை நாட்டிய கவிஞனவன். பாரதிதாசன் என்றே இந்த பாறை நாம் போற்றிடவே சாரதியாக நின்றே தமிழ் தேரினை ஓட்டியவன். அப்படி அந்த பாட்டு போகும். அதுல இந்த எண்ணம் உயர்ந்திட எல்லாம், எண்ணம் திருந்தினால் எல்லாம் திருந்தும் அவர் எழுதியிருப்பாரு. அது உண்மைதானே? அது அந்த ஒரு வரிக்கு அப்ப பிடிக்கும். அதுக்கு பிறகு இப்பனாக்கா, எண்ணத்தில் கவனமாயிருங்கள், எண்ணங்கள் தான் சொற்கள் ஆகின்றன, சொற்களில் கவனமாயிருங்கள், சொற்கள் தான் செயல்கள் ஆகின்றன, செயல்களில் கவனமாயிருங்கள், செயல்கள் தான் பழக்கங்கள் ஆகின்றன, பழக்கங்களில் கவனமாயிருங்கள், பழக்கங்கள் தான் ஒழுக்கமாகின்றனன்னு சொல்லிட்டு அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி எல்லாம் சொல்லும் பொழுது, ஆமா இல்ல, எண்ணம் தானே காரணம். ஒரு மனிதனுடைய எண்ணம் உயர்வா இருந்தாக்கா அவனுடைய சொல் உயர்வா இருக்கும். ஔவையார் சொன்ன மாதிரி, வரப்புயர நீர் உயரும், நீர் வரப்புயரன் மட்டும் வாழ்த்திட்டு அமைஞ்சிருவாங்க, அப்புறம் விளக்க கேட்கும் போது சொல்லுவாங்க இல்லையா? அது போல அந்த எண்ணம் திருந்தினால் சொல்லு திருந்தோம், சொல்லு திருந்தினா செயல் திருந்தோம், செயல் திருந்தனா வாழ்க்கையே திருந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த மூவாவை எனக்கு அறிமுகம் பண்ணது என்னுடைய
ஆசிரியர் அதாவது அப்பெல்லாம் 2 வருஷம் தங்கியே இருந்து படிக்கணும். பொங்கல், தீபாவளி அந்த பண்டிகை, அதுவும் யாருன்னா வீட்டுல பெற்றோர்கள் அழைத்தா மட்டும்தான் போக முடியும். உண்டு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படிக்கணும். அங்க உள்ள நூல்களா எனக்கு அறிமுகமாயிடுச்சு. இப்படி நூல்கள், நூலகங்கள் மூலமாக இந்த 3 நூலகங்களும் என் வாழ்க்கையை ரொம்ப ஒரு பொறுமை, ஒரு அமைதி, எத்தனையோ சொல்ல முடியாது. அதெல்லாம் என்கிட்ட ஓரளவுக்காவது இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் காரணங்களே அந்த நூல்கள் தான். நான் சொன்னேன் இல்லையா, வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் கூட அதை ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்துற விதம் வேறமா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. நிலவை பத்தி நம்ம முதல்ல நான் சொல்ல வந்தேன் நானு. அந்த நிலவ வானத்துல நம்ம பாக்குறோம். ஒரு சாதாரண ஏழை விவசாயி ஏதோ கூடி ஒரு தொழிலாளி பாக்குறான். அவனுக்கு தேவை என்ன? 3 தேவை. 3 ஊன்னு சொல்லுவாங்க. உணவு, உடை, உறையுள் 3 சொல்லுவாங்க. அந்த 3ல முதல் தேவை உணவு தானே. அந்த உணவை அவன் வானத்தை பாக்குறான், நிலவு இருக்குது. அவருக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு தோசை மாதிரி தெரியுது, அவருடைய தேவைக்கு ஏத்த மாதிரி. உடனே சோளப்பொறி மத்தியிலே சுட்டு வச்ச தோசை போல தோணுதந்த சோதி நிலா. சோளப்பொறி மத்தியிலே சுட்டு வச்ச தோசை போல தோணுதந்த சோதி நிலான்னு அவருக்கு பாடுது, அவருக்கு தோணுது அது. அடுத்தது நம்ம அதுக்கு முன்னாடி போவோம், பாரி மாடுல எடுத்துப்போம். அவங்களுக்கு அந்த நிலவை பாக்குறாங்க. அது என்ன தோணுதுன்னு சொன்னா, ஆஹா சென்ற கடந்து போன முழுமதி நிலவுல என்னுடைய தந்தையோட நாங்கள் மகிழ்ந்து சிரித்து பேசி கொண்டிருந்தோமே, இப்ப அவர் இல்லையேன்னு தோணுது. அத்தை திங்கள் அவ்வ நிலவில் எந்த இம்முடையோம் எம் குன்றும் பிறர் கொளார் ஈற்றை திங்கள் இவ்வின் நிலவில் வெந்தரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே அப்படின்னு வருந்தி பாடுற அந்த பாடல் அவங்களுக்கு அப்படி ஒரு தூக்க வரி தோற்றுவிக்குது. இந்த வரிகளை எல்லாம் அடுத்தது வந்தீங்கன்னாக்கா, ஒரு பிற்காலத்துல கண்ணதாசனுடைய கவிதை வரி யாரு பாடுறது தெரியல எனக்கு. தலைவனும் காதலனும் காதலியும் தலைவன் எப்படியோ வச்சுக்கோங்க. அவங்க நிலவை பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்க. அந்த நிலவு வானத்து நிலவு வருது, முழுமதி நிலவு வருது. ஒரு மேகம் வருது. அந்த மேகம் மெல்ல மெல்ல நெருங்குது. அந்த நிலவை மெல்ல மெல்ல மறைக்குது. கொஞ்ச நேரம் மறைச்சிட்டு அப்படி மெல்ல மெல்ல விலகி போகுது. இதை பார்த்த உடனே நிலவோடு வான்முகில் விளையாடுதே, அந்த நிலை கண்டு எனதுள்ளம் உனை தேடுதே, நிலவோடு வான்முகில் விளையாடுதே, இப்படி பாடுறாங்க. இப்படி அடுத்தது நம்ம இளைய வைரமுத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறது அவர் பாடுவார். அதே இப்படி நானே பல்வேறு புலவர்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் நான் நிலவை பத்தி படிச்சிருக்கிறேன். ஆனா நம்ம பாவேந்தர் பாடின மாதிரி நிலவை யாராவது பாடி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சாக்க சொன்னா கூட நல்லா இருக்கும். ரொம்ப அழகா பாடுவாரு. அதுவும் அந்த நிலவை பத்தி அவர் பாடுற காட்சியை வைத்த இடம், இதெல்லாம் என்னுடைய வாசிப்பினுடைய நான் வாசித்து தெரிந்து கொண்ட என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன் நான் இப்போ. அதாவது அந்த கதை என்னன்னு சொன்னா, வில்கணியம் என்ற வடமொழி நூலை புரட்சி கவி என்ற நூலா மாத்தி எழுதினார் அவரு. அதுல ஒரு அரசனுடைய மகள் அமுதவல்லி, அவளுக்கு இலக்கணம் படிக்கணும்னு ஆசை. அந்த ஊர்லயே ஒரு புலவன், அவன் பேர் உதாரன். அவனுக்கு அவன் நல்ல திறமையானவன், அவனாண்ட கத்துன்னு நினைக்கிறாங்க. ஆனா 2 பேரும் இள வயதுன்றதால வேற ஏதாவது தவறு நடந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட அவ பெரிய கொடிய நோய் இருக்குது, அந்த நோய் உடையவங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டும், அவகிட்ட இவன் கண்ணு தெரியாதவன் குருடன், அதால அவனை நீ பார்க்க கூடாது, அது அவசகுணம்னு சொல்லிட்டோம். 2 பேருக்கு மத்தியில ஒரு கனத்த திரை போட்டுட்டு அந்த பாடத்தை நடத்த சொல்றாங்க. பாடத்தை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னாக்கா, அவ உட்கார்ந்துருக்கா, இவன் கவனிக்கல. அவன் வரலன்னு நினைச்சுக்கிட்டு வர்றான். வானத்துல முழு நிலவை பாக்குறான். அப்ப அவன் தன்னை மறந்து இப்ப பாட ஆரம்பிக்கிறான். என்ன பாட ஆரம்பிக்கிறான்னா, பாவேந்தர் ரொம்ப அழகா சொல்லுவார். காட்டை அழித்து எழுந்தது நிலவு அப்படின்னு ஒரு வரி வரும். அதுல பாடுறான். நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து, அந்த நல்லா கவனிங்க, அமுதவல்லி அவன் கூட நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு தெரியாது இல்லையா அது, அதனால பாடுறான். நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒடிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வான சோலையிலே பூத்த தனி பூவோ, நிலவே நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ, அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளி பிழம்போ, அந்தி இருளால் கருகும் உலகு கண்டேன், வான் கண்டேன், அவ்வாறே திசைகள் கண்டேன், பிந்திய அந்த காரிருள் தான் சிரித்ததுண்டோ, பெருஞ்சிரிப்பில் ஒளி முத்தோ, நிலவே நீதான் சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியும் ஊட்டி இந்தா என்ற இயற்கை அன்னை வானில் எழில்வாழ்வை சித்தரித்த வண்ணந்தானோ,
அப்படின்னு என்னென்னவோ பாடிட்டு போவார். அதுவும் இன்னொன்னு சொல்வார் என்னன்னாக்கா, உனைக்காணும் போதினிலே என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சி தன்னை உரை நினைத்தாலும் உரைக்க வார்த்தை கிடைத்திடுவதில்லை. நித்திய தரித்திரராய் உழைத்துழைத்து திணைத்துணையில் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானையார கணத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் உனை காணும் இன்பம் தானோலாம் பாடுவார். இதையெல்லாம் கேட்ட உடனே அமுதவல்லிக்கு எப்படி இருக்கும்? அப்பதான் அவர் திரையை விலைக்கு நிலவை பத்தி படிச்சிருந்தாலும் கூட ஒரு பார்வையற்றவனா இருந்தால் எப்படி பாட முடியும்னு சொல்லிட்டு கதை வேற மாதிரி போகும். ஒரு திருப்பு முனையாவே அந்த பாட்டு. இவ்வளவு இதெல்லாம் ஒவ்வொருவருடைய ஒரே பொருள் சொன்னா கூட அவருடைய அனுபவங்கள் வெவ்வேறு மாதிரி இருக்குது. வாழ்க்கை அனுபவங்களும் அப்படித்தான். வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பம், துன்பம், சுகம், துக்கம் எல்லாத்தையுமே தங்களுடைய அனுபவங்களா மற்றவர்கள் பதிந்து வைத்த பொக்கிஷங்கள் தான் புத்தகங்கள். அது கதையா இருக்கலாம், கட்டுரையா இருக்கலாம், கவிதையா இருக்கலாம், அல்லது காவியமா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை நாம வாசிக்கும் பொழுது நாம் என்ன பண்றோம்? நம்முடைய அனுபவத்தோடு நிலைமை பார்க்கும்போது நம் மனதில் ஏற்படக்கூடிய அனுபவத்தோடு நான் ஒரு வரி எழுதியிருப்பேன். மோனத்தவத்தில் உலகையாளும் முழுமதியும் அழகே. அப்படின்னா அப்படியே அமைதியா இருக்கும் அந்த நிலவின் மொழி. அவ்வளவு எல்லாமே அந்த நிலவின் மொழியில அப்படியே குடிச்சு மகிழ மாதிரி எனக்கு தோணும். அதால மோனத்தவத்தில் மூழ்கி பொறுத்தவர்களுக்கு மோனத்தவத்தில் மூழ்கி உலகே ஆளும் முழுமதியும் அழகு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்குது இல்லையா? அந்த நம்ம புத்தகங்கள் வாசிப்பதன் மூலமாக பிறருடைய அனுபவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லாத்தையும் வாழ்க்கையில அனுபவப்பட்டு அறிக்க முடியாது இல்லையா? அதுக்காக புத்தக வாசிப்பு என்பது மிக 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 சிறந்த ஒன்று. அந்த வாசிப்பை நாம பொதுவாக எங்களுடைய வயது ஒத்தவங்க எல்லாருமே நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க. இப்போ புத்தகம் என்னன்னாக்கா இப்ப அந்த புத்தகம் வாசிப்பு குறைந்து போச்சு. ஒரு பக்கத்தை பக்கம் போனா குறைந்து போயிருது. ஏன்னா அது திரைப்படங்களும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் ஆக்கிரமிச்சுக்கிடுச்சு. இருந்தாலும் கூட இப்போ கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் புத்தகங்களை தேடி போகணும், அல்லது புத்தகங்கள் எங்களை தேடி வரணும். அப்பதான் புத்தகம் படிப்போம். ஆனா இப்ப உள்ளவர்களுக்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. புத்தகங்கள் நினைச்ச இடத்துல அந்த கையில உள்ள அலைபேசியை தொட்டாலே போதும். என்ன புத்தகம் வேணுமோ, எது வேணுமோ, எப்படி வேணுமோ எல்லாம் நமக்கு கிடைக்குது. மிகப்பெரிய வாய்ப்பு இக்கால தலைமுறைகளுக்கு. ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? இந்த பாடல்களை அதெல்லாம் பொறுத்தவர்கள் இந்த புத்தகங்களை படிப்பதை குறைச்சிட்டாங்க. ஆனா நல்வேளையா என்னுடைய பெரிய பேத்தி கமனியான்னு சொல்லிட்டு பேரு. ஆனா அவ ஆங்கில புத்தகங்கள் அவளும் என்ன மாதிரியே ஒரு பித்து பிடித்த மாதிரி அவங்க அப்பாவாண்ட வம்பு பண்ணி எக்ஸாம் நான் இன்னைக்கு காலையில இருந்தா கூட ஒரு கதையை படிச்சுட்டு தான் போவா. அப்படி படிக்கிறாங்க. அது மாதிரி படிக்கிறவங்களும் இந்த காலத்துல இருக்கத்தான் செய்யறாங்க குழந்தைகள். அந்த புத்தக வாசிப்பு என்பது அனுபவங்களை நமக்கு தரக்கூடிய அது. உதாரணமா பார்க்க போனா அது நம்முடைய தன்மையை உயர்த்தும். சங்க இலக்கியங்கள் எடுத்துக்க எவ்வளவு அருமையான பாடல்கள், எவ்வளவு அருமையான இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு பொருள் சமைக்கிறாங்க, ஒரு உணவோ எதுவோ அதை நம்ம கவனிக்கும் பொழுதுதான், வாயில வச்சு சுவைக்கும் பொழுதுதான் அது சுவை தெரியும். பார்க்காமையே அல்லது சுவைக்காமையே கையில எடுக்காமையே அதை நம்ம புறந்தள்ளிட்டு போறது நல்லதே கிடையாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு தராது எதுன்னு சொன்னாக்கா இந்த புத்தக வாசிப்பு வாய்ப்பு தரும். நிறைய புத்தக திருவிழாக்கள் நடக்குது. அதால நிறைய படிக்கணும், புத்தகங்களை படிக்கணும். உதாரணமா நான் படித்து என்னுடைய அனுபவங்கள்ல பதிந்த சில புத்தகம் நிறைய இருக்கும். அகிலனுடைய கதை நல்லா இருக்கும். வேங்கையின் மைந்தன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதே போல சான்றின் எல்லா கதையும் படிச்சிருக்கிற யவனராணி. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் விக்ரமாதித்தன் கதையை சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு புத்தகங்களும் ஒரு முறை, சில புத்தகங்கள்லாம் பல முறை வாசிக்கணும். அது என்ன விக்ரமாதித்தன் புத்தகத்துல என்ன இது கதைதான்னு நினைக்கலாம். எனக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான நட்புக்கு வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பார். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலை உதாம் நட்புன்னுவாரு. நட்பிற்கு வீட்டு இருக்கை ஆதலின் கொட்பின்றி கொள்ளும் வாய் ஒன்று சொல்லிட்டே போவார். 4 அதிகாரம் நட்புல இருக்குது. தீ நட்பு, நட்பாராய்தல் அப்படின்னா போகுது, பழமையெல்லாம் போகுது இல்லையா? ஆனா நட்பை பத்தி அந்த புத்தகத்துல அது தனி ஒரு ஆள் எழுதுந்து கிடையாது, தொகுப்பு தான் சொல்லுவாங்க. அரு ராமநாதன் அப்படின்றவருடைய தொகுப்பு அது. அவர் சொல்லுவார், அதாவது ஒரு கதை எப்படி சான்றிதழின் கதை ஆரம்பிக்கும் பொழுது முதல் ஒரு 4-5 பத்தி ஒரு வர்ணனையாவே இருக்கும், அப்புறம் தான் கதையை ஆரம்பிக்கும். அதே போல அந்த விக்ரமாதித்தன் கதையிலயும் நிறைய அந்த அறநெறி கருத்துக்கெல்லாம் சின்ன சொல்லுவாங்க. அதாவது நட்புக்கு அந்த பால்ல என்ன வருதுன்னு சொன்னாக்கா, நம்ம பாலை காய்ச்சிரும். பசுனுடைய பால் தலை கொண்டு வரோம். அதுல என்ன பண்றாங்க, கொஞ்சம் தண்ணியை கலக்குறாங்க. இப்ப இங்க 2 நண்பர்கள், ஒண்ணு பால், இன்னொன்னு தண்ணி. இந்த பாலும் தண்ணியை கலந்த உடனே அந்த பால் என்ன பண்ணுது, தன்னுடைய எல்லா குணத்தையும் தண்ணி கொடுத்துடுது. ரெண்டரை கலந்துடுறாங்க. இது நட்புக்கு நான் கலந்த உதாரணம். அப்புறம் பாலை அடுப்புல வச்சு காய்ச்சிரும். காய்ச்சும் பொழுது
நண்பன் துன்பப்படுறத பார்த்துட்டு என்ன பண்ணும், தண்ணி தன்னை தியாகம் பண்ணிக்கிட்டு தான் ஆவியாக முயற்சி பண்ணும். அதாவது நீர் மட்டும் ஆவியாகுது. உடனே அப்போ தன்னுடைய நண்பன் தன்னை விட்டு பிரிஞ்சு போறானே, எப்படியா கற்பனை பாருங்க, பிரிஞ்சு போறானேன்னு நினைச்சுக்கிட்டு பால் உடனே பொங்குது கோபத்துல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணி தெளிச்ச உடனே, அதாவது இழந்த தன் நண்பனை திரும்பி அடைந்த உடனே அந்த பால் அடங்கிடும். இப்படிதான் சொல்லிட்டு, இப்படித்தான் நட்பு இருக்கணும்னு சொல்லிட்டு, அது இளம் வயதுல படிச்சது எனக்கு இன்னுமே மறக்கல. நட்புக்கு இதை விட யார் எளிமையா, அது மாதிரி அந்த கதைகள் உள்ள கதை மட்டும் கிடையாது, அதை சொல்லக்கூடிய முறைகள்ல எவ்வளவு ஆழமான கருத்துக்கள், எவ்வளவு அதெல்லாம் படிச்சாதான் தெரியும். அது மாதிரி வாசிப்பு என்பது நமக்கு கிடைத்த ஒரு வரம். அது அந்த வரம் தவம் பண்ணாமே நாம கிடைக்கிற வரம் கூட சொல்லலாம், ஓரளவுக்கு. அது மாதிரி அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நிறைய புத்தகங்களை படிக்கணும், நிறைய படிக்கணும். சங்க இலக்கியங்களை எடுத்துங்க, எவ்வளவு அருமையானது. பொதுவாகவே திருமண பத்திரிகைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அன்பு மரணம் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும், அதுதான் காலங்காலமா வந்தது. நான் என்ன பண்ணேன்னா வேற மாதிரி ஒண்ணு போட்டேன். எல்லாரும் திருக்குறள்னு கேட்டாங்க. திருக்குறள் கிடையாது, இது குறுந்தொகை பாடல்னு சொன்னேன். என்னன்னா, செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இந்த பாட்டுக்கு கடைசி வரி இது. அந்த பாடலை எழுதிய ஆசிரியர் பேர் தெரியல, அதால என்ன பண்ணிட்டாங்க, அது மாதிரி நிறைய இருக்குது. அதனால அந்த பாடலை ரொம்ப அருமையான வரி, செம்புல பெயல் நீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியை செம்புல பெயல் நீர் வச்சுட்டாங்க. என்ன அர்த்தம், அந்த பாட்டு யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர் நீயும் நானும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனது. இந்த குறுந்தொகை பாடல் 400 பாடல்னு சொன்னாக்கா, நிறைய பாடல் ரொம்ப பெருசு, குறுகிய அடிகளை உடையதால்தான் குறுந்தொகை. அவ்வளவு அருமையா இருக்கும். பெரும்பாலான நிறைய பிற புலவர்களால எடுத்து மேற்கோளா எடுத்து காட்டப்பட்டது இந்த பாடல்கள்ல. குறுந்தொகை பாடல் நிறைய இருக்கு. என்ன அர்த்தம்னா, 2 பேர் தலைவனும் தலைவியும் சந்திக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. உங்க அப்பா முன்பின் தொடர்பு இல்லாதவங்க எதையாச்சே சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது உன்னுடைய அப்பா யாரோ ஆனா மனசு ஒன்றுபட்டு போகுது. அந்த மனசு ஒன்றுபட்ட நிலையை சொல்றாங்க. உன்னுடைய அப்பா யாரோ என்னுடைய அப்பா தெரியாது, முன்ன தெரியாது. உன்னுடைய அம்மா யாரோ என்னுடைய அம்மா முன்ன பின்ன அறிமுகம் கிடையாது. நீ நானும் முன்ன பின்ன பழகினதே கிடையாது. ஆனா இப்ப 2 பேரும் கலந்து பழகி ஒன்றாயிட்டோம். எப்படி ஒன்றாயிட்டோன்னு சொல்றாங்க. செம்புல பெயல் நீர் போல, அந்த ஓமைதான் ரொம்ப மிகச்சிறந்த ஓமை. தண்ணி எங்க இருந்து வருது, வானத்துல இருந்து வருது, மேகத்துல இருந்து நீராவி படிச்சிருக்கோம் இல்லையா, நீராவி மேகமாகி வானிலை நீர்ந்து வானத்துல மழை, மேகத்துல இருந்து மழை வரும். அந்த மழை நீர் பூமிக்கு வருது, ஒரு செம்மண் நிலத்துல வருது, செம்மண் நிலத்துல விழுது. விழுந்த உடனே நீருக்கு நிறம் கிடையாது இல்லையா, ஆனா ஓடும் தன்மை உண்டு நீருக்கு. நிலத்துக்கு நிறம் இருக்கும், நிலம் என்ன பண்ணுது, ஆனா நிலத்துக்கு ஓடும் தன்மை கிடையாது, ஒரு மனம் உண்டு நிலத்துல. அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி மழை துளி மண்ணில் விழுந்த உடனே மண் வாசம் ஒண்ணு வரும் இல்லையா, அந்த மண்ணுக்கு வாசம் இருக்குது. அதே போல இந்த மழை நீர் வானத்துல இருந்து மேலே வந்த உடனே கீழே பூமி மேல பட்டு அப்படியே செந்நிறமா மாறுது. மண் என்ன பண்ணுது, தன்னுடைய நிறத்தை அந்த நீருக்கு தருது. நீர் என்ன பண்ணுது, தன்னுடைய ஓடும் தன்மையை அந்த மண்ணுக்கு தருது. ரெண்டும் கலந்து செம்புல பெயல் நீரா, செந்நீரா, செம்மண் கலந்த நீரா ஓடுது. இப்படித்தான் அன்புடைய நெஞ்சங்கள் தன்னாண்ட உள்ள நல்ல குணங்களை அடுத்தவங்களாண்ட உள்ள நல்ல குணங்களை தான் நானும் பெற்றுக்கொண்டு 2 மனமும் கலந்து ஒரு 2 கலந்து வாழணும்ட்டு அந்த பாட்டு. அது அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த பாடல். அது மாதிரி நிறைய என்னென்னவோ சொல்லிக்கிட்டே போலாம். இந்த பாடல்களை எல்லாம் நம்ம சங்க இலக்கிய பாடல்களை எல்லாம் திரைப்பாடல்கள் மூலமா கொண்டு வந்த பெருமை யாருக்குன்னா கண்ணதாசனுக்கு சொல்லலாம். நிறைய பேர் இப்பவும் கொண்டு வர்றாங்க. இப்பத்தைய கவிஞர்கள் நிறைய பேர் கொண்டு வர்றாங்க. யூடியூப்ல எல்லாம் பார்க்கும்பொழுது நான் இதுல இருந்து எடுத்தேன்னா சொல்றாங்க அவங்க. எனக்கு நான் புலவர் படிக்கும் பொழுது திருக்குற்றால குறவஞ்சி பாடம் வந்தது எனக்கு. அதுல அதாவது இப்ப திருக்குற்றால குறவஞ்சினாக்கா அதெல்லாம் இப்ப சொன்னாக்க வேற மாதிரி போகும். அதனால சரிப்பா முடிச்சுக்கலாம். அந்த குற்றால குறவஞ்சில ஒரு பாட்டு ஒண்ணு வரும். பந்து ஆடுவாங்க, 2-3 பந்தை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு பந்துல 2-3 பந்தை தூக்கி போட்டு பிடிச்சு ஆடுவாங்க. வசந்த வல்லின்றவ பந்து ஆடுறா. ஆடுறத ராசப்ப கவிராயர் சொல்லுவார். செங்கையில் வண்டு கலின் கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட, இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட, மலர் பங்கைய நங்கை வசந்த சவுந்தரி பந்து பயின்றனலே. இதான் பாட்டு. இந்த பாட்டை கண்ணதாசன்
அவ ஆதி படத்துல படம் வந்தது 63ல வந்ததுன்னு நினைக்கிறேன், 63ல. அப்போ வந்த படம். நான் எனக்கு இந்த பாட்டு எப்போ அறிமுகம் பண்ணா 79 80கள்ல தான் இந்த பாட்டு. அதுவும் திருக்குற்றால குறவஞ்சினா எல்லாருக்கும் அறிமுகம் பாட்டு என்னது? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் மிஞ்சும் காணவர். அந்த பாட்டு தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு அது. இந்த பாட்டு எனக்கு அறிமுகமாவது 79ல. இந்த படம் அதுக்கப்புறம் வந்து பிறகு இந்த படத்துல இந்த பாட்டை கேட்டிருக்கிறோம். இந்த பாட்டை படிக்கும் பொழுதுதான் எனக்கு தோன்றுச்சு, ஆஹா, இந்த பாடல் வரிகளை அப்படியே கண்ணதாசன் எடுத்துட்டு அந்த அபிராமி பட்டர் வாராயோ நிலவை வந்து கூப்பிடுறாரு இல்லையா, நிலவை கூப்பிடும்போது என்ன பாடுவாரு, அப்போ அந்த அன்னை வந்து ஆடிக்கிட்டே வந்து நிலவா வரணும்னு சொல்லுவாரு. அப்போ அதை கண்ணதாசன் அந்த வரிகளை அப்படியே எடுத்து செங்கையில் வந்து கலின் கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தந்தை கலந்தாட இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட மலர் பங்கயமே உனை பாடிய பிள்ளை முன்னிடவு எழுந்தாட வாராயோ விரைந்து வாராயோ. அந்த கடைசி 2 லைனை மட்டும் மாத்திட்டு அழகா கொண்டு வந்திருப்பா. அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ, சங்கையில இந்த திருக்குற்றால குறவஞ்சி எடுத்து கண்ணதாசன் இப்படி பாடிக்கிறாரு. அது மாதிரி நிறைய திருக்குறள் கூட ஒரு பாட்டு இருக்குது இல்லையா, யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் யான் நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும். அதைத்தான் நேற்று வரை நீ யாரோ, இந்த யாயும் யாயும் யாராகிற பாட்டுதான். 2 பாட்டையும் கலந்து நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ அப்படின்னு பாடினவங்க, உன்னை நான் பார்க்கும் போது விண்ணை நீ பார்க்கின்றாயே என்னை நான் பார்க்கும் போது என்னை விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போய் பாட்டு. அது என்னது, யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நோக்கும். இப்படி இலக்கியங்கள் அவ்வளவு அருமையா இருக்கும், அவ்வளவு எளிமையா இருக்கும். என்ன சொல்றது, அவ்வளவு மிகச்சிறந்த பாடல்கள் நம்ம தமிழ் புதையல்கள் நிறைய இருக்குது. எங்க பருவத்துல எல்லாம் வந்து புத்தகங்கள் கிடைக்கிறது ரொம்ப கடினம். இப்ப எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால தமிழ் சுவை எல்லோரும் உணரணும். என்னுடைய நான் இதுக்கு ஒத்துக்கொண்ட காரணமே இலக்கிய விழான்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு அழகான பாடல் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான். அது மட்டும் இல்லாம இரட்டை புலவர்கள் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு இரட்டை புலவர்கள், காலமேக புலவர். காலமேக புலவர் மேல எனக்கு ஒரு வருத்தமே உண்டு. எவ்வளவு மிகச்சிறந்த புலவர் அவர். அவர் ஒரு காப்பியம் மாதிரி, கம்பர் மாதிரி, ஒரு கம்பராமாயணம் மாதிரி ஏதாவது ஒரு காப்பியம் மாதிரி ஒரு பெரிய நூலா கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா அக்கால புலவர்கள் ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு பாடிட்டு தான் வருவாங்க. அதாவது காலமேக புலவர் ஆண்ட ஒரு புலவர் மத்தவங்க அவரை வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் மட்டம் தட்டணும்னு நினைச்சிட்டு குடத்துல கங்கை அடங்குன்னு பாடு வரி கொடுத்து பாட சொல்லுவாங்க. அப்பெல்லாம் குடத்துக்குள்ள கங்கை எப்படி, ஒரு குடத்துக்குள்ள போய் எப்படி கங்கை அடங்கும் பாடுன்னு சொல்லிட்டு எப்படி பாடுறான் பாக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் ரொம்ப அழகா பாடினார். விண்ணுக்கு அடங்காமல் வெப்புக்கு அடங்காமல் மண்ணுக்கு அடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடத்திலே வந்த இறைவர் சடாம குடத்திலே கங்கை அடங்கும். அதாவது சடாம அந்த பக்கம் போட்டாரு, மகுடம்னா என்னது, அவருக்கு தலையில. அதாவது பகீரதன் என்ன பண்றான், தன்னுடைய முன்னோர்கள் வந்து சாப விமோசனம் பண்ணுறதுக்காக கங்கையை கீழே, அப்பதான் அவங்க கங்கை கீழே வரணும்னு சொல்றாங்க. தவம் இருப்பான், ரொம்ப தவம், மிகவும் முயற்சி பண்ணி தவம் இருப்பான். அந்த புராண கதையெல்லாம் சொல்லும். அது மாதிரி அவர் வந்து அப்ப வந்து சிவன் சொல்றாரு, நான் வேகமா, கங்கை சொல்லுது, நான் ரொம்ப வேகமா வருவனே, அதை யாராலையும் தாங்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன உபாயம் கேட்கும்போது, சிவனை இருந்தாக்கா தாங்க முடியும்னு சொன்ன உடனே சிவனை நோக்கி தவம் இருந்து என்ன பண்ணுவாங்க, அதுதான் பகீரத தவம்னுவாங்க. தவம் இருக்கு. அவர் வந்து உட்கார்ந்து அவர் தலை மேல கங்கை வந்தா, அதுதான் அவர் தலையில கங்கை இருக்குதா ஒரு புராண கதை உண்டு. அதைத்தான் விண்ணுக்கு அடங்காமல், வானத்துக்கு அடங்காமல், நெருப்புக்கு அடங்காமல், மலைக்கு அடங்காமல், மண்ணுக்கு அடங்காமல் கங்கை வேகமா வந்தாலும் கூட பெண்ணை இடத்திலே தன்னுடைய பார்வதியை இடபாகத்திலே வைத்த இறைவனுடைய சடாம குடத்திலே அவருடைய தலையில வந்து கங்கை அடங்கும். அந்த சடாம குடத்தில் இப்படியெல்லாம் ரொம்ப அருமையான பாடல்கள், எவ்வளவு சிறப்பான பாடல்கள் நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல எல்லாத்துலயும் ரொம்ப அமைந்திருக்குதுன்னு சொன்னா ரொம்ப வியப்பா இருக்கும். அதே போல இரட்டை புலவர்கள்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன சொல்றது, அவ்வளவு அருமையான பாடல்கள். அதாவது இரட்டை புலவர்கள் யாருன்னா, ஒருத்தவங்க வந்து கண்ணு தெரியாதவர், ஒருத்தர் வந்து கால் இல்லாதவர் முடவர், இன்னொருத்தர் குருடர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புலமையில வல்லவங்க என்ன பண்ணுவாரு, முடவர் என்ன பண்ணுவாரு, கண்ணு தெரியாத தோல் மேல உட்கார்ந்துப்பார்.
இள வயதுல இருந்து அப்படிதான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் மேல உட்கார்ந்துட்டு இவரு வழி காட்டிட்டு போவாரு, அவங்க போவாங்க. அப்படி போகும்போது ஒரு முறை திருவாரூர் கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயிலுக்கு போனாக்கா அங்க வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா, அங்கே ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கு. அதாவது காளமேக புலவர் ஒரு பாட்டு எழுதுறார். காளமேக புலவர்ல பொறுத்தவரைங்க இரட்டை புலவர்கள் ஒரு பாட்டு எழுதுறாங்க. அந்த திருவாரூர் சிவனை வந்து நீ வந்து 3 புறம் எரிச்சியாமே, எப்படி நீ எரிச்ச? சிவனை வந்து அந்த பாடல் வந்து இரட்டுற மொழிகள்ல வல்லவங்க அவங்க. 2 விதமா பொருள் சொல்றது. ஒரு விதமா பார்த்தா ஒரு பொருள் இருக்கும், உயர்த்துற மாதிரி இருக்கும். ஒரு விதமா பார்த்தாக்கா எள்ளல் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நகைச்சுவையா சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி அந்த சிவனை பத்தி பாடுறாங்க. அஹ் சிவனுக்கு என்ன, நான் என்றால் நஞ்சிருக்கும் நற்சாபம் கற்சாபம். அதாவது சிவன் வந்து அஹ் வாசி மேருமலையே வில்லா வளைச்சி வில்லாகவும், அதாவது அப்புறம் வாசுகி என்ற பாம்பை வந்து நானாகவும் வச்சு என்ன திருமாலையை அம்பா வச்சு 3 புறங்களை எரித்தார்னு ஒரு புராண கதை உண்டு. அந்த கதையை இவங்க பாட்டுல கொண்டு வராங்க. அதை வந்து ஒண்ணு சிவனை வந்து உயர்த்துற மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் நகைச்சுவையா சொல்ற மாதிரி இருக்கணும். பாடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. நான் என்றால் நஞ்சு இருக்கும். நான் அப்படின்னா இந்த கயிறு கட்டுற கயிறு நஞ்சு இருக்கும்னு சொன்னா உயர்வா சொல்லும் பொழுது கொடிய விஷமுடைய வாசுகியே நீ நானா வச்சுக்கிட்ட. அந்த வில்லுக்கு வில்லினுடைய 2 புறங்களை வளைத்து கட்டுவாங்க இல்லையா, அந்த கயிறா வச்சுட்டேன்னு ஒரு பொருள். இன்னொன்னு நஞ்சி போயிருக்கும், அதாவது இத்து போன கயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உன்னுடைய அந்த கயிறு வந்து இத்து போன கயிறு, இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி. அதே போல நற்சாபம், சாபம்னாக்கா வில்லுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. சாபம்னா கல்லுக்கும் அர்த்தம் உண்டு, வில்லுக்கும் அர்த்தம் உண்டு. கல்லையை குறிக்கும், வில்லையை குறிக்கும். நற்சாபம் கற்சாபம். நீ வில்லா வளைச்சது எதுனாக்கா ஒரு மலை வாசுகி மலையே வில்லா வளைச்சன்னு ஒரு உயர்வா சொல்லும் பொழுது, அதே போய் நகைச்சுவை சொல்லும் பொழுது ஒரு கல்ல போய் எப்படியா நீ வளைச்ச அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு அடுத்தது வந்து என்ன சொல்லணும், அந்த பானம்தான் சொல்லணும். அந்த பானம்தான் சொல்லும் பொழுது அந்த இரட்டை பிளவுகளுக்கு, அந்த இரட்டை பிளவுகளுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, முதல் 2 அடி ஒருத்தர் பாடுவாரு, அடுத்த 2 அடி இன்னொருத்தங்க பாடுவாங்க. அப்படி பாடும்போது பானம்தான் சொல்லும் பொழுது அது சரியா சொல்றதுக்கு வரல அவங்களுக்கு. அதால என்ன பண்றாங்க, அந்த திருவாரூர் கோயில் சுவர்லயே எழுதி வச்சுட்டு போறாங்க. நான் என்றால் நஞ்சிருக்கும் நற்சாபம் கற்சாபம் பொறுத்துறது. நான் என்றால் நஞ்சிருக்கும் நற்சாபம் கற்சாபம் பானந்தான் அப்படின்னு எழுதிட்டு கேப் விட்டுட்டு, தானுவே சீராரூர் மேவும் சிவனே நீர் எப்படியோ நேரார் புறம் எரித்த நேர் அப்படின்னு பாடுறாங்க. அதாவது இப்படி ஒரு கல்லை வச்சுக்கிட்டு, ஒரு நஞ்சு போன கயிறை வச்சுக்கிட்டு, இந்த ஒரு பானத்தை வச்சு இந்த அம்பை வச்சுக்கிட்டு எப்படி நீ 3 புறத்தையும் எரிஞ்ச அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். நீ எப்படிதான் எரிஞ்ச. அதே போல இன்னொன்னு, மலையே வில்லா வளைச்சி அந்த வாசுகி என்ற பாம்பையே நானா வச்சு நீ திருமாலையே அம்ப எழுதிய எவ்வளவு பெருமைன்ற ஒண்ணு. இந்த வரியை வச்சுட்டு எழுதாம கேப்பா வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க கவி காளமேகம் பின்னால வரார். அவரு உடனே பார்த்துட்டு இது ஏன் நிரப்பாம இருக்குது அப்படின்னு பாக்குறாரு. சிவன் யார அம்பா வச்சு எழுதாரு, திருமாலையே அம்பா வச்சு எழுதாரு. அந்த திருமால்னு சொல்லும் பொழுது திருமாலையே அப்படின்னு உயர்வாவும் சொல்லணும், அதே நேரத்தை நகைச்சுவையா இருக்கணும். உடனே அவர் என்ன பண்றாரு, பானந்தான் அடுத்த வார்த்தை மண் தின்ற பானமே அப்படின்னு எழுதுறாரு. இப்ப பாடல் முடிவாயிடுச்சு. நான் என்றால் நஞ்சிருக்கும் நற்சாபம் கற்சாபம் பானம்தான். மண் தின்ற பானம்னா மண்ணு தின்ற பானம். ஒரு இரும்பு பொருளை வந்து நம்ம மண்ணுக்குள்ள போட்டு வச்சோம்னா என்ன ஆயிடும், துரு பிடிச்சு போயிடும். துரு பிடிச்சு போனா அதோடைய வலிமை குறைஞ்சு போயிடும். ஒரு கம்பியா இருந்தா கூட சரி, கத்தியா இருந்தாலும் சரி. அப்ப என்ன, அது வந்து நகைச்சுவையா சொல்றது. துரு பிடிச்ச அம்பு உன்னுடைய கயிறு, நீ நானா பயன்படுத்தினது நஞ்சு போன கயிறு, ஒரு கல்ல போய் வில்லா வச்சிருக்கிற நஞ்சு போன கயிறு, இந்த துரு பிடிச்ச அம்பு அப்படின்றது ஒரு பொருள். இன்னொன்னு, மண் தின்ற பானம்னா யாரு, திருமால் யாரு, இளம் வயதுல வந்து ஆயர்பாடியில வளரும் பொழுது மண்ணையே அள்ளி உண்டு தங்கைய தாய் யசோதைக்கு உலகத்தையே காட்டினவர் இல்லையா. அப்ப மண் தின்ற பானம்னா மண்ணையே தின்றவர்னு சொல்லும்போது திருமாலையே அம்பாய், இப்படி உயர்வு. இப்படி எத்தனையோ அற்புதமான பாடல்கள் நம்ம தமிழ் மொழியில எவ்வளவு கொட்டி கிடக்கு தெரியுமா. இப்ப எனக்கு வந்து மகிழ்ச்சியா இந்த அலைபேசியில எடுத்து தொடும்போது எல்லா வித பாடல்கள் புத்தகங்கள் எல்லாம் ரொம்ப அருமையா வருது. பாவேந்தருடைய எத்தனையோ புத்தகங்கள் நான் படிச்சிருக்கிறேன். 2 வீடு குடும்பங்களுக்கெல்லாம் படிச்சிருக்கிறேன். அதே போல இந்த புரட்சி கவியை படிச்சிருக்கிறேன். இந்த பாண்டியன் பரிசு என்றது வந்து நான் படிக்க எனக்கு வாய்ப்பு, பேர் மட்டும் கேள்விப்பட்டே தவிர படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இப்போ இந்த திருக்குறள் அவையில வள்ளுவம் போற்றுவோம் அவையில சொல்றதுக்காக சும்மா பாப்பமே எடுத்து பார்த்தா அவ்வளவு அழகா இருக்குது. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு அந்த எண் சீர்க்க விருத்தமா எழுதியிருப்பாரு.
என்ன எதுகை மோனைனா இந்த பாட்டை நம்ம படிக்காம போயிட்டோமேன்னு ஒரு வருத்தம். ஆனா இப்போ நமக்கு படிக்க எங்கேயும் போல, எந்த நூலகத்துக்கும் போல, தொட்ட ஒண்ணு இதுலயே வருது. எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு சிறப்பு. அதனால புத்தகங்கள் என்பது நம் வாழ்வை நெறிப்படுத்தும். நம்முடைய பழைய கால திரைப்படங்கள்லாம் எப்படி மக்களுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை காட்டி நம்மளை வழிப்படுத்தும், எப்படி மற்றவங்களோட பழகணும்ன்றதெல்லாம் புலப்படுத்தும். அதை போலவே இந்த புத்தகங்களும் நம்மை நெறிப்படுத்தும், வழிப்படுத்தும். அதால அதுவும் முக்கியமா இன்னும் சொல்ல போனா நம்முடைய தமிழ் மொழி சொல்லும் பொழுது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மூத்த தமிழ் குடியில அது சும்மான வார்த்தை கிடையாது. அப்ப சொல்லும் போது எல்லாம் சொல்லுவாங்க, ஆமா அது எப்படி அப்படி அப்படிலாம் கேட்பாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க ஆய்வறிஞர்கள் எல்லாரும், வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் உலகின் மூத்த மொழி தமிழ் மொழிதான் அப்படின்னு அந்த அறிவியல் கருத்து கருவிகளை வச்சுக்கிட்டு ஆராய்ந்து பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, இப்ப அதை சொல்றாங்க அவங்க. அப்போ அந்த தமிழ் மொழியில உள்ள இலக்கியங்கள் அவ்வளவு அருமையா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கு. என்ன சொல்ல சொல்லிக்கிட்டே போவேன் நான். அது மாதிரி மிகச்சிறந்த இலக்கியங்கள் அதெல்லாம் நமக்கு வாசிக்க எவ்வளவு எளிமையா இப்ப கிடைக்குது. அதனால எல்லோரும் இன்னொன்னு அதாவது என்ன சொல்றது, ஒரு சில பொருள்களை சுவைத்தா இன்பம், சிலதை பார்த்தா இன்பம், சிலதை கேட்டா இன்பம். ஆனா இலக்கியம் படிக்க படிக்க இன்பம். அதனாலதான் பாடினாங்க, ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா. ஒருவருடைய துடிப்புல வளர்றதுதான் அந்த இலக்கியங்கள்லாம். அது கதையா இருந்தாலும், கவிதையா இருந்தாலும், கட்டுரையா இருந்தாலும். அப்படிப்பட்ட பாடல்கள் கவிதைகள், நூல்கள் எவ்வளவோ இருக்குது. இப்ப புத்தக திருவிழாவும் ஆங்காங்கே ஒவ்வொரு மாவட்டங்கள் நடத்துறாங்க. நிறைய நூல்களை வாங்கி படிக்கணும். நம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த நூல்களுக்கு அறிமுகப்படுத்தணும். எல்லாரும் என்ன சொல்றது, அவ்வளவு அருமையா இருக்கும். அதாவது கவிஞர்களுக்கு எதுவுமே ஒரு பாடுபொருள் தான். உதாரணம் சொல்ல போனாக்கா நம்ம கண்ணதாசன் இருக்காரு இல்லையா, அவர் தான் நிறைய. ஏன்னா அவர் 8வது தான் படிச்சாரு. 8வது படிச்சவர் எப்படி இவ்வளவு பாடல்கள் எல்லாம் எழுதுறாருன்னு பார்த்தாக்கா, அவர் 8வது படிச்சுட்டு சென்னைக்கு வரும்பொழுது என்ன பண்ணாருன்னா, அவருக்கு இந்த அச்சு கோக்குற இடத்துல வாய்ப்பு கிடைச்சது. அந்த அச்சு கோக்கும் பொழுது பல்வேறு வகையான இலக்கிய நூல்களை எல்லாம் அவர் அங்கதான் படிச்சார். அதனாலதான் அவருடைய புலமை, அதாவது அவருடைய ஏற்கனவே படிச்சுதான் சொல்ல முடியாது. அது ஏற்கனவே உள்ளது ஒரு தூண்டுகோல், ஒரு சுடர் விளக்குக்கு ஒரு தூண்டுகோல் மாதிரி அமைஞ்சு நிறைய பாடலை தர வந்தது. உதாரணமா பாருங்களேன், அவருடைய பாடல் ஒண்ணு, அவர் கவிஞர்களுக்கு எது ஒன்னாலும் பாடுபொருள் அமையும். ஒரு கந்தல் துணியை பத்தி பாடும் பொழுது நம்ம என்ன பாடுவோம், ஒரு கந்தல் துணியை பத்தி பாடுனா நம்ம என்ன பாடுவோம், கந்தல் துணியை பத்தி பாடுறது. உடனே அவர் பாடுறாரு, அந்த பாட்டை மட்டும் சொல்றேன் நானு. என்னன்னா, ஒரு அந்த துணி வர்றதுக்கு ஒரு பருத்தி தானே காரணமா இருக்கும். உடனே ஆள்ல இருந்து வராது பருத்தி. அந்த பாடல்ல உள்ள அந்த எதுகை மோனை நயமெல்லாம் எனக்கு கட்டி போட்டு வச்சுது. நான் இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னதான், கொஞ்ச நாள்ல இப்ப இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாடல் எனக்கு அறிமுகமாச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடிதான். ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த பாடலை சொல்றேன் நானு. பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிசல் கழனி மேலே. பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிசல் கழனி மேலே. அது சிரித்த அளவில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே. பருத்தி எடுத்து சேர்த்து பார்க்க பஞ்சு குவியலாச்சு, மில்லை பார்க்க பயணம் போச்சு. பருத்தி எடுத்து சேர்த்து பார்க்க பஞ்சு குவியலாச்சு, மில்லை பார்க்க பயணம் போச்சு. அதை திருத்தி எடுத்து பார்க்கையிலே சின்ன இழைகள் ஆச்சு, நூல் என்னும் பெயர் உண்டாச்சு. அதை திரித்து எடுத்து பார்க்கையிலே சின்ன இழைகள் ஆச்சு, நூல் என்னும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கலந்து நெய்ததில் ஆடை வந்தது மெல்ல, உடல் மூடி மறைத்து கொள்ள. அழகு வண்ணம் கலந்து நெய்ததில் ஆடை வந்தது மெல்ல, உடல் மூடி மறைத்து கொள்ள. இடை குழையுமாதர் உடலில் ஏறி கோல கவிதை சொல்ல, தன் மானங்காத்து கொள்ள. அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து, அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து, படிக்குது இந்த சிந்து தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து, கதை படிக்குது தன்னை நொந்து. என்னை ஒருத்தி இடையில் ஏற்றி இருந்த காலம் உண்டு, என்னை ஒருத்தி இடையில் ஏற்றி இருந்த காலம் உண்டு, அவள் மணந்த கணவன் கண்டு தன் கன்னத்தோடு கன்னம் வைத்து கலந்த காலம் உண்டு, அது இறந்த காலம் இன்று. என்னை ஒருத்தி இடையில் ஏற்றி இருந்த காலம் உண்டு, அவள் மணந்த கணவன் கண்டு தன் கன்னத்தோடு கன்னம் வைத்து கலந்த காலம் உண்டு, அது இறந்த காலம் இன்று.
சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல எடுத்து பின் அங்கம் பொரிய உடுத்து தன் நிலைமை மாறி கிழிந்த பின்பு நிலத்தில் என்னை விடுத்து சென்றார் நீண்ட கதை முடித்து. சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல எடுத்து பின் தங்கம் பொரிய உடுத்து தன் நிலைமை மாறி கிழிந்த பின்பு நிலத்தில் என்னை விடுத்து சென்றார் நீண்ட கதை முடித்து. வாழும் நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி. நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி. சுட்ட சோற்று பானை சட்டி தூக்கி இறக்க வந்தேன் என் தூய உடலை தந்தேன். நிலை கெட்டு போன மனிதர் போல கேள்வியின்றி நின்றேன் இன்று கேலி வாழ்க்கை கொண்டேன். இப்படின்னு இந்த பாட்டு போகும். பொறுத்தருங்க அவ எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நானு. நன்றி. ரொம்ப அருமையா இருக்கும். நிறைய அனுபவங்கள், பிறருடைய அனுபவங்கள் தான் இலக்கியங்களாகவும் இருக்குது. அந்த புத்தகங்கள் என்ற பேர்ல நமக்கு முன்னாடி பெரிய புதையல் கண்ணெதிரில இருக்குது. அதை நம்ம தோண்டியெல்லாம் எடுக்க வேணாம், கைக்கிலேயே கிடைக்கும். அந்த வாசிப்பை நாம நேசிக்கணும். அந்த உணர்வை நம்ம குழந்தைகளுக்கு தரணும். குழந்தைகள் எல்லாம் நம்மை விட மிகவும் அறிவாளிகள், எளிதில் பிடித்து கொள்வார்கள். எல்லாம் நம்மை தேடி வரும் காலம். எல்லாரும் எல்லாமும் பெறுவதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம்னு பாவேந்தர் பாடின ஒரு பொற்காலத்தை நோக்கி நம்ம குழந்தைகள் செல்லணும். அதுக்கு அவங்க வாசிப்பு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதுல உங்களுக்கு தெரியாது அதையும் நான் சொல்லதான் நான் நினைக்கல. ஏதாவது ஒரு செய்தியாவது நான் கொடுத்திருந்தேன் ஆனாக்கா அது இதுக்கு எனக்கு நான் மிகவும் நன்றி. அதுதான் என்னுடைய இந்த பேச்சினுடைய பயனா நான் நினைப்பேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. மிகவும் அற்புதமான ஒரு சிறப்புரை. நிச்சயமாக வாழ்வில் நாம் கடந்து செல்லும் பாதைகளில் நிறைய விடயங்களை மறந்து செல்லக்கூடிய வாழ்வியல் சூழலில் இருக்கின்றோம். ஆனால் எந்த ஒரு விடயத்தையும் ரசனையோடு செய்யும் பொழுது, ரசனை கலந்து அதை நாம் வாழ்வியலில் மேற்கொள்ளும் பொழுது அது நமதுக்குள் ஆழமாக பதிந்து நம்முள் ஒரு தாக்கத்தை விதைக்கும் என்பதை தங்களது சிறப்புரை வாயிலாக வெகு சிறப்பாக அவர்கள் வாசித்த, படித்த ஒவ்வொரு விடயங்களையும் எந்த அளவிற்கு நேசித்து ரசனையுடன் அதை வாழ்வில் கொண்டாடுகின்றார் என்பது அந்த வாசிப்பின் மகத்துவத்தை குறித்து உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் வெகு சிறப்பாக தமது வாழ்வியல் பயணத்தில் தாம் மேற்கொண்ட அந்த வாசிப்பு அனுபவங்கள், படித்து ருசித்த விடயங்களை கொஞ்சமும் சுவை குறையாமல் அதை ஒரு அறுசுவை விருந்தாக நமக்கு படைத்தார் என்றுதான் குறிப்பிட வேண்டும். அந்த அளவிற்கு அவர்கள் பகிர்வதிலும் வல்லவராக இருக்கின்றார் என்பதை இந்த உரை வாயிலாக நம்மால் உணர்ந்து கொள்ள இயல்கின்றது. ஆம், அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் இந்த வாசிப்பை நேசிப்போம் என்று இலக்கிய வெள்ளியை கொண்டாடுவதற்கான காரணம், இந்த வார இறுதியில் ஏதேனும் ஒரு புத்தகத்தை நமக்குள் நாம் வாசிக்க மாட்டோமோ, நமது வாழ்வியல் அனுபவத்தில் அதை இன்னும் கொஞ்சம் இனிமை சேர்த்து கொள்ள மாட்டோமா என்கின்ற ஒரு உந்துதலின் அடிப்படையிலேயே ஒவ்வொரு வாரமும் இந்த வாசிப்பை நேசிப்போம் என்ற ஒரு அற்புதமான பகுதியை நாம் இங்கு நமது தளத்தில் அவையில் ஏறெடுத்து வருகின்றோம். சான்றோர் பெருமக்களை அழைத்து அவர்களுடைய வாழ்வியலில் இந்த வாசிப்பு என்னதான் மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதை குறித்த ஒரு உரையினை நமது தளத்தில் ஒரு முன்முயற்சியாக எடுத்து வருகின்றோம். நிறைய இலக்கியம் சார்ந்த ஆளுமைகள் நமது தளத்தில் ஒவ்வொரு வாரமும் வாசிப்பின் நேசிப்பை குறித்து பகிர்ந்து வருகின்றார்கள். அவ்வரிசையில் இன்று ஒரு அதிகாலை அன்பு பரிசாக அற்புதமான சிறப்புரையை வழங்கிய புலவர் ராணியம்மாள் அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நல்வாய்ப்பு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று வாசிப்பின் நேசிப்போம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பில் புலவர் ராணி அம்மா அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்கினார்கள். மேலும் ஒரு நல்வாய்ப்பு நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது. ஆம், நாளைய நிகழ்விலும் அன்பு அம்மா அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தமது வாழ்வியல் அனுபவங்கள்,
மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நம்மோடு பங்கேற்க இருக்கின்றார். நாளைய நிகழ்வினை, நல்வாய்ப்பின் சிறப்பு விருந்தினர் நிகழ்வை ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொண்டு தங்கள் வாழ்வியலில் இன்னும் செழித்தோங்க நாளைய நிகழ்வில் பங்கேற்க அன்புடன் அழைக்கின்றோம். ஒவ்வொரு நாள் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழி தடங்களை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். புலவர் ராணியம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒரு தமிழ் அப்படியே எவ்வளவு அழகா இருந்தது, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. எப்படி 1 மணி நேரம் போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு அழகா பாடல்களோட அதை பாடியும் காமிச்சு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. மிக்க நன்றி. முதல்ல ஒரு வாசிப்பு அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு உரை கொடுக்குறோம் அப்படின்னா அதுல இருந்து ஏதாவது ஒரு புதிய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம அதை தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு நினைவூட்டலாக இருக்கணும். நம்ம அனுபவங்களை வந்துட்டு திரும்பவும் நினைவூட்டிக்கிறதாக இருக்கட்டும். இப்படி ஏதாவது ஒண்ணு அந்த வாசிப்புல இருக்கணும் அப்படின்னீங்க. இது எல்லாமே எங்களுக்கு கிடைச்சது உங்களுடைய சிறப்புரை மூலமாக. நம்ம பாட புத்தகங்கள் தாண்டியும் இந்த உலகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. ஐம்புலன்களையும் தன் கட்டுக்குள் வைத்திருப்பவன் தான் ஒரு சிறந்த மனிதனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அறத்துப்பால் அப்படி சொல்றாரு. ஆனா இன்பத்துப்பால் என்னன்னா, ஒவ்வொரு புலன்லயுமே ஒரு பொண்ணை அவன் காதலிக்கும் பொழுது ஒவ்வொரு புலனுமே அந்த இன்பத்தை அனுபவிக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த மாதிரி இந்த வாசிப்பு அனுபவங்கள் நம்ம ஐம்புலன்களையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதையும் அழகா சொன்னீங்க. வாசிப்பு அனுபவம் எப்படி இருக்கணும்னா அது ஐம்புலன்களையும் தொடர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா இருந்தது அது சொன்ன விஷயம். எப்படி வந்துட்டு முதல்ல உங்களுக்கு அந்த வாசிப்பு அனுபவம் வந்தது அப்படிங்கிறத சொன்னீங்க. கொள்ளு தாத்தா அவர்கள் வருவாரு. வரும்பொழுது எப்பயாவது வரும்போது அந்த விக்ரமாதித்தன் கதைகள் சொல்லுவாரு. ஆயா அவர்களும் கதைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு அனுபவம் அதை பத்தி பகிர்ந்துக்கிட்டாங்க. அதோட ஒரு நூலகம், ஊருக்கு புதிதா நூலகம் வந்த போது அதுல ₹1 கட்டி போய் சேர்ந்தது, அங்க படிச்சது, அந்த அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே போல கோடை விடுமுறையில அத்தை வீட்டுக்கு போகும்போது அங்க கிடைத்த புத்தகங்கள், இன்னொரு அத்தை வீட்டுக்கு போகும்போது அங்க கிடைத்த புத்தகங்கள் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கிடைச்சது அப்படிங்கறத சொன்னாங்க. அதே போல வரதராசனார் அப்படிங்கிறவரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும், அவருடைய நடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத பகிர்ந்துகிட்டாங்க. எண்ணம் திருந்தினால் எல்லாம் திருந்தும் அப்படிங்கிற வரதராசனாரோட அந்த வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறதும், அதை எப்பவுமே நான் கோடிட்டு காமிப்பேன் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதின்னு சொல்லி ஒரு அழகாக ஒரு பாடலையும் பாடினாங்க. ஒரு நிலாவை பார்க்கும்போது யார் யார் எப்படி எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற பார்வையும் ரொம்ப அழகா இருந்தது. அந்த காலத்துல சங்க இலக்கியங்கள் பாரி மகளிர் எப்படி பார்த்தாங்கிறதுல இருந்து இன்னைக்கு வைரமுத்து அவர்கள் எப்படி பாக்குறாரு அப்படிங்கிறது வரைக்கும் அந்த நிலாவை நிறைய பேர் எப்படி பாக்குறாங்க அதெல்லாம் சொன்னாலுமே, பாரதிதாசன் அவர்கள் பார்த்த மாதிரி ஒரு பார்வை இல்லாதவரும் ஒரு பொண்ணும் அங்க படிக்க வரும்போது அவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் அவங்க பாத்துக்கிற சூழ்நிலை வரும்போது அந்த நிலாவை பத்தி பாரதிதாசன் எழுதுனது ரொம்ப அழகா இருந்தது அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டாங்க. விக்ரமாதித்தன் கதைகள்ல தான் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கிடையாது. அதுல நம்ம நிறைய வாழ்க்கை பாடங்களையும் எடுத்துக்கலாம். அரூர் ராமநாதன் அவர்களுடைய தொகுப்பை பத்தியும் சொன்னாங்க. நட்பு பத்தி அதுல ரொம்ப அழகா பாலும் தண்ணீரையும் பற்றி அதோட நட்பை பத்தி சொன்னாங்க. பாலும் தண்ணீரும் கலந்தோம்னா உடனே கலந்துரும். அந்த மாதிரி நட்பு கலந்துரணும். அதற்கப்புறம் அதை பாத்திரத்தை ஊத்தி நம்ம கொதிக்க வைக்கும் போது தண்ணீர் தன் நண்பன் பாலுக்காக தியாகம் பண்ணுது. அதே பால் இந்த தியாகத்தை பார்த்து அப்படியே பொங்கி வரலாம் அப்படிங்கும் போது நம்ம திரும்பவும் கொஞ்சம் தண்ணி தெளிக்கும் போது அந்த கோபம் அடங்கிடுது அப்படி சொல்லிட்டு அழகா அந்த நட்பை பத்தி பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு உண்மையாகவும் இருந்தது. நமக்கு தவமின்றி கிடைத்த வரம் அப்படிங்கிறது வாசிப்பு. குறுந்தொகை பாட்டுல நம்ம யாயும் யாயும் யாராகியரோ அப்படிங்கிறத அந்த பாடல் பற்றியும் அதை எப்படி ரொம்ப அழகா அதை பத்தி விவரமா விவரிச்சாங்க. அதோட திருக்குற்றால குறவஞ்சியில இருந்தும் சரி, எப்படி கண்ணதாசன் அவர்கள் சில பாடல்களை கையாண்டிருக்காங்க இன்றைய காலகட்டத்துல அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. காலமேக புகழவர் அவருக்கு குடத்துக்குள் கங்கை அடங்கும்னு சொல்லி நீங்க ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லும் போது அதை எப்படி அவர் பாடினாரு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இரட்டை புலவர்கள் அப்படிங்கிற ஒருத்தவருக்கு பார்வை இருக்காது, ஒருத்தவர் கால் இருக்காது. அவங்க 2 பேருமே சேர்ந்து பயணிப்பாங்க. ஒரு 2 அடி 2 அடி மாறி மாறி எழுதுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அந்த எழுதிய பாடல் அதை பற்றியும் விவரிச்சாங்க.
புத்தகங்கள் நம்மை நெறிப்படுத்தும், நம்மை வழிப்படுத்தும் அப்படிங்கிறதும் ஒவ்வொருடைய ஒரு துடிப்புல தான் ஒரு இலக்கியம் உருவாகுது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. கண்ணதாசன் அவர்களும் அச்சுக்கோர்ப்பது மூலமாக தான் நிறைய இந்த இலக்கிய அனுபவங்களும், வாசிப்பு அனுபவங்கள் எல்லாமே அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அ க நிறைவாக அந்த துணி எப்படி ஒரு இ ஒரு பெண்ணின் சேலையாக இருந்த துணியாக இருந்தது, எப்படி கடைசியில அது ஒரு சமையலறைக்கு வருதுங்கிறது எல்லாமே அழகா அது சொன்ன கவிதையும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. மிக்க நன்றி. இன்னும் நிறைய உங்களுடைய தமிழை நாங்க அந்த அமுதை நாங்க பருகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா எல்லோர் சார்பாகவும் அடிக்கடி வந்து நீங்க உங்களுடைய அனுபவங்கள பகிர்ந்துக்கணும்ட்டு கேட்டுக்கிறேன்மா. மிக்க நன்றி. ரேவதி விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்ட ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள் ஐயா. அதில் பயணம் செய்து கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்னும் பயணம் செய்து கொண்டிருக்கும் ரேவதி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேலையா மற்றும் நம் குழுவில் இன்று புலவர் ராணி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. இன்னைக்கு இந்த தளத்துல உழவர் ராணி அம்மா நடைபயின்று நிறைய கருத்துக்களை நமக்கெல்லாம் விதைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த கருத்துக்களை நாமும் எடுத்து பயின்று நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அம்மா சொன்ன மாதிரி அந்த சின்ன பிஞ்சு உள்ளங்களுக்கு நம்ம ஊட்டி விடணும். அதுதான் நம்ம வேலையே. அம்மா ரொம்ப அருமையா பாரதிதாசன் பாட்டு மிக அருமையா பாடுனீங்க அம்மா. நீங்க அந்த சின்ன வயசுலயே 3 நூலகங்களுக்கு மேல போய் நிறைய புத்தகங்களை படிச்சு இன்று வந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்து கூறி எங்களையும் படிக்க வைத்து விட்டீர்கள் என்றுதான் சொல்லணும்மா. அந்த அளவுக்கு நான் ஒன்றி கேட்டேன். ரொம்ப அருமை அம்மா. நிறைய பாடல்கள் பாடுனீங்க. அந்த பாடல்லாம் எவ்வளவு அருமையா அழகா அற்புதமா பாடுனீங்கன்னு தான் சொல்லுவேன். இடையிடையே அந்த பாட்டை பாடி பாடி நீங்க
பேசும்பொழுது ரொம்ப அருமையா இருந்தது கேட்கறதுக்கு. அந்த காலத்து காசு, இந்த ஓட்டை காசுன்றது பொத்த காசுன்னுவோம் நாங்கலாம். அந்த பொத்த காசு இந்த நாடா அவள கட்டி வச்ச அனுபவம் எனக்கும் இருக்கம்மா. நானும் அந்த வேலைய செய்திருக்கிறேன். அப்படின்னு பத்திரமா இருக்கணும் அப்படின்னு முடிஞ்சு வச்சுக்குவேன். அ அந்த காலத்துலேருந்தே இந்த காலத்துக்கு நம்மள கூட்டிட்டு போயிட்டீங்க இவ்வளோ காலையிலேயே. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் நம்ம வந்து எல்லாருமே வந்து அ படிக்கிறாங்க. ஆனா வந்து தெளிவா இங்க வந்து பேசி அந்த கருத்த எங்களுக்கு எப்படி எப்படிலாம் ஐயா சொன்னாங்க, ஆரோக்கிய போயிட்டு அறுசுவை உணவு. இவ்வளோ காலையிலேயே இந்த அளவுக்கு எங்கள குடுத்து மனச நிறைய வச்சுட்டீங்கம்மா. ரொம்ப நன்றிகள் அம்மா. அப்புறம் அந்த பாலு, தண்ணி கதை சொன்னீங்க. அது இன்னைக்கு தான் நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேம்மா. ரொம்ப அற்புதம். இந்த தமிழ் சுவைய புலவரால தான் நமக்கெல்லாம் புரிய வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கைய எங்களுக்கும் குடுத்துருக்கீங்கம்மா. நாங்களும் நிறைய புக் படிப்போம், படிக்கணும். அத படிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் நான் ஒண்ணு சொல்லுவேன். இந்த சின்ன வயசுல ஒவ்வொருத்தவங்க பாருங்க, இந்த தளத்துல வந்து பேசுறவங்க எல்லாம், நான் சின்ன வயசுலயே இது செய்தேன் அப்படின்னும் பொழுது, அதுலயே வந்து அவங்க வாழ்க்கைய புரிய வச்சு, நல்ல அந்த பாதையில அவங்க நடை போட்டு கொண்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த சின்ன வயசுல எல்லாருமே சொல்றது, இப்ப நீங்களும் அப்படி சொன்னீங்க. இந்த சின்ன வயசுலயே அந்த காசு சேர்த்து வச்சு, அந்த இதுக்கு போய் மெம்பர் ஆயிருக்கீங்க பாருங்க. அத தானா எடுக்கிற முடிவு. யாரும் சொல்லிக் குடுத்து வர்றதில்ல. அந்த தானா புரிஞ்சுக்கிற அறிவ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டணும். சொல்லிக் குடுக்கிறத விட, தானா புரிய வைக்கணும் அப்படின்னு. எதுல இந்த குழந்தைங்க சின்னதுலயே எதுல நாட்டமா இருக்காங்க அப்படின்னு அவங்கள ஊனி கவனிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அந்த பாதையில வந்து அவங்கள திருப்பி விடணும். அதுதான் நம்ப வேலை. அம்மா நிறைய புகழ்ச்சிம்மா. இப்ப அந்த சுவை எல்லோருக்கும் உணரும்படி இன்று இந்த தளத்தில் வந்து எங்களுக்கெல்லாம் அந்த தமிழ் சுவையை கொடுத்து நாங்களும் அதை சுவைத்தோம் அம்மா. நீங்க நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நீங்க அடிக்கடி வந்து இந்த தளத்துல இந்த கருத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேம்மா. நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நித்யா தேவி, வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான நற்காலை பொழுது வணக்கங்கள். இன்று ராணி அம்மாவுடைய பேச்சு மிகவும் அருமை. எனக்கு கூட எங்க பாட்டியோட நினைவெல்லாம் வந்தது. வல்லவனுக்கு வல்லவன் வையத்துல உண்டு அப்படின்ற கதையெல்லாம் சொல்லும் பொழுது, பனைமரத்தை பிடிக்கி பல்லு விளக்குறவன், எக்ஸ்ட்ராடினரியா ஹையர் ஆர்டர் திங்கிங் சொல்லுவோம். உயர் சிந்தனை கேள்விகளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் கையாளக்கூடிய குறைநிலை, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் நிறைய பாடல் வரிகள், அந்த குற்றால குறவஞ்சியில உள்ள பாடலாகட்டும், அந்த மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், இந்த பாடல்கள் எல்லாம் தேனா பாஞ்சிச்சு. ஒரு கைப்பிடி துணிய பத்தி கூட, ஒரு கிழிசல் ஆடைய பத்தி கூட, பருத்தி எடுக்க, அந்த பருத்தி எடுத்து அது எப்படி வந்து ஆடையா வந்தது அப்படின்றத அவ்வளவு அழகையா அந்த பாடல் வரிகள் அவர் எழுதியிருக்காரு. ஆனா அந்த பாடல்களுக்கெல்லாம் நம்ம உயிரிட்டு இருக்கோம் அப்படின் போது அவங்களுடைய பேச்சு, பாடல் வரிகள் எல்லாம் அருமையா இருந்தது. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விடயங்களை எனக்கும் வாழ்க்கையில அப்படியே கிளப்பி விட்ட மாதிரி இருந்தது. இலக்கியம்தான், இலக்கியம் அப்படின்ற மாதிரி. நீங்க சொல்ற மாதிரி இன்றைய காலகட்டத்துல தொலைபேசியில எத்தனையோ விடயங்களை நம்ம எடுத்து கையாளக்கூடிய அந்த தருணங்கள். பாண்டியன் பரிசை பத்தி சொன்னீங்க. அது பரிசுதான் அப்படின்றத நான் படிக்க முடியாம போயிருமோன்னு நினைச்சேன். நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. எங்களையும் தரிசா இருந்த நிலத்தை அழகா வந்து அறுவடை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு நிகழ்வு, இந்த வாய்ப்பு அப்படி இருந்துச்சு. சொல்லுவாங்க, யாரும் இருக்கிற இடத்துல இருந்துட்டான் எல்லா நன்மை அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு கருங்குருவி எருமையின் மீது உட்கார்ந்து கொண்டது பார். ஓஹோ எருமை, உன்னை விட நான் தான் உயரம் என்றது பார். அச்சிறு குருவியை ஒரு சிறுவன் பிடித்தான் பார். அச்சிறு குருவியும் சிறகை ஒடித்தான் பார். அச்சிறு குருவி எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? அவரவர் இடத்தில் அவரவர் இருந்தால் அபாயம் ஒன்றுமில்லை. அடுத்தவர் முதுகில் ஏற நினைத்தால் அதனால் வரும் தொல்லை. இவ்வளவு அருமையா இருக்குது. அப்படி அந்த பாடலோட கதையோட நம்மளுடைய அந்த எண்ண ஓட்டங்களை சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஈர்ப்புன்னு சொல்லணும். அவ்வளவு பெரிய ஈர்ப்பு இருந்துச்சு. விட்டு பிரிய மனசு இல்லாம இருந்தேன் பாத்தீங்களா? எப்படா கொட்டி தீர்க்கலான்னு சிந்தனை ஓட்டத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன் பாத்தீங்களா? அந்த அளவு அழகான ஒரு பேச்சு. தினம் வந்துருங்கம்மா. பங்கேற்பாளரா இல்லைனாலும் பார்வையாளரா இருந்து பின்னூட்ட வரிகளை கொடுத்துருங்கம்மா. ராணி மகாராணி, ராஜ்யத்தில் ராணி, இன்னைக்கு சரித்திரம் படைச்சிட்டோம் இந்த குழுவுல அப்படின்னு நீங்க சொல்லலாம். பெரியவங்க வணங்குறேன், வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க நித்யா தேவி. ரொம்ப அழகா இருந்தது அந்த பாடல். குருவி பாடலா கேட்கும் போதும் அழகா இருக்கு. அதோட கதையாவும் இருக்கு. அதே சமயம் அதுல இருக்க ஒரு கருத்து இப்படி ரொம்ப அழகா இருந்தது. ராணி மகாராணின்னு அழகாவும் அம்மாவை சொன்னீங்க. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. கவிதா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் அனைவருக்கும். ராணிமா பேசுறது எல்லாருக்கும் ஆச்சரியம் கொடுக்கலாம். ஆனால் வள்ளுவம் போற்றும் குழுவில் தினமும் ராணிமா எங்களுக்கு எல்லா விஷயங்களையும், தமிழ் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் எங்களுக்கு தினமும் போதிச்சுட்டே இருக்காங்க. தினம் நாங்கள் கொண்டாட்டமாக அவங்கள கொண்டாடிட்டு இருக்கோம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையக மொமெண்ட் தான் இப்போ எங்களுக்கு. அவ்வளவு சிறப்பா, அவ்வளவு சுவாரஸ்யமா அவங்களோட பகுதியை எடுத்துட்டு போவாங்க. அவங்க பின்னூட்டங்களை வந்து அவ்வளவு சிறப்பா சொல்லுவாங்க. அது போல ஒவ்வொரு நாளும் படிக்கணும் அப்படிங்கிற உணர்வை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்க எங்களுக்கு. அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். நாங்க படிக்கும்போது இப்படி ஒரு நல்ல ஆசிரியை எங்களுக்கு கிடைக்காம போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பா எப்பவுமே பேசுவாங்க. அதனால ஆச்சரியம் ஒன்றும் இல்லை அவங்க இங்க பேசுறதுல. ஆனா இன்னைக்கு என்ன விஷயம் ராணிமா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமாவே இருப்போம். அதை வந்து ரொம்ப அழகா கொண்டு போவாங்க. அவங்க பாடல்கள் பாடுறதும் அதெல்லாம் வந்து நாமெல்லாம் பார்த்து பாடுறோம். அவங்க ஆனா நினைவுல வச்சு பாடுவாங்க. சின்ன வயசுல படிச்சு மனனம் பண்ணி வச்சிருக்கிறதுனால நினைவுல இருந்து ஒவ்வொரு பாடல்களும் இங்க கொண்டு வந்து தருவாங்க. அந்த மாதிரி ஒரு தலைமுறை இனிமே நமக்கெல்லாம் இருக்குமா, நம்மளாலலாம் முடியுமா, இனிமேட்டு அப்படி ஒரு ஆளுமைகள் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் தெரியல. அவங்க ஜென்ரேஷன்ல அவங்களோட புலமை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு புலமை வாய்ந்தவங்க. அவங்கள நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்களும் முடிஞ்சதுன்னா வந்து எங்க குழுலையும் அவங்களோட பேச்சு கேட்கலாம். இங்க வந்து எல்லாரும் அவங்களோட பேச்சை கேட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சிறப்பு. அனிமாவை பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. தினம் தினம் அதை பாராட்டிட்டு இருக்கிறதுனால இப்போ பாராட்டினா அது சாதாரணமாக போயிடும். ஆனால் அவங்கள கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு புலமை வாய்ந்தவங்க, இயல்பாக பேசக்கூடியவங்க. எனக்கு தமிழ் புலமை இருக்குது, நான் ரொம்ப சுத்த தமிழில் தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல இலக்கியங்களை சொல்லி தன்னோட புலமையை மிக எளிமையாக அழகாக வெளிப்படுத்தக்கூடியதுல வல்லவங்க. அவங்க நீடூடி வாழ வாழ்த்துறோம், வேண்டிக்கிறோம். இதுதான் சொல்ல முடியும். நான் நன்றி. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆரோக்கியம் ரிட்டோ, கற்பகவல்லி, சரித்திரம் படிப்போம் குழுவுக்கு நன்றி. நன்றிங்க கவிதா. அம்மாவை பத்தியும் நிறைய தகவல்களும் பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிரைவிங்ல இருக்கேன், பரவாயில்ல, நின்று பேசுறேன். நான் ராணி அம்மாவோட உரை வந்து எப்போதுமே நீங்க சொன்ன மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். இன்னும் ஒரு மணி நேரம் விட்டா கூட அம்மா அவ்வளவு பாடல்கள், இலக்கியத்துல இருந்து தகவல்கள் எல்லாமே நிறைய சொல்லுவாங்க. அவங்க உரை வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுல இந்த பிரான்சஸ் சொல்றாங்க, இந்த கிளைகள் அப்படியே அங்க அப்படியே தகவல்கள் சேகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, அவர் சொல்ற உரையில பாத்தீங்கன்னா நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் அதுல இருக்கும்.
உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்ப அந்த கூரைகள்ல வந்து தீ பிடிக்குது அப்படின்லாம் சேதாப்பேட்டை அந்த இதெல்லாம் சொன்னாங்க. அதுல பாஸ்பரஸ். இப்ப அந்த தகவலாம் நமக்கு தெரியாதுன்னா ஐ மீன் அதுல ஒரு ஜிகே கொண்டு வராங்க. அப்புறம் இந்த நட்புங்கிறதுல வந்து திருவள்ளுவர் 4 அதிகாரமா சொல்லியிருக்காரு. இதுவும் அப்படியே அப்படி கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி அவங்க அந்த அந்த ஆனா ஆனா கணக்கு, அந்த கணக்கு வந்து அதான் 8 அணா, அதுல பாதி வந்து 8 அணா. அத வந்து இன்னைக்கு வந்து வடிவில் படிச்சிருப்பாங்க. 8 அணா இருந்தா இப்போ அப்படி அந்தந்த காலத்துக்கு தகுந்தா போல நமக்கு புரியுற மாதிரி அது நல்ல இன்னும் இன்னும் மேலும் மேலும் எவ்வளவு தூரம் நம்ம விலைக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுல ஒரு உன்னிப்பா அவங்க உரை எப்போதுமே இருக்கும். அவங்கள்ட்ட திருக்குறள் மட்டும் கிடையாது, அவங்க நிறைய இலக்கணம்லாம் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா நம்ம எவ்வளவுலாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அவ்வளவு இலக்கணம், குச்சியல் உறவு, குச்சியல் இகரமா, வினைத்தொகை அவ்வளவு தெளிவா சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி ஆசிரியர்கிட்ட இந்த மாதிரி உங்ககிட்ட படிச்ச அந்த மாணவ செல்வங்கள்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்களா தான் இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இலக்கியம் சார்ந்து, இலக்கணம் சார்ந்து, கவிதை சார்ந்து, கட்டுரைகள் சார்ந்து, கதைகள் சார்ந்து, பாடல்கள் சார்ந்து அவங்க பாடல்லாம் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு. சினிமா பாடல்களா இருக்கட்டும், எந்த பாடல்களா இருந்தாலும் அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த கடைசியை சொன்ன அந்த சுவிட்ச, அந்த எதுகை மூனையோட சொன்ன அந்த கந்தல் துணி அப்படிங்கிற ஒரு கவிதையை அவங்க குரல்ல கேட்கும்போது அவ்வளவு அருமையா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ராணியமோட புகழை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். கவிதா மேடம் சொன்ன மாதிரி அவங்க டெய்லி அவங்களுடைய உரையை வந்து டெய்லி நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். அவங்க உரைக்காக காத்துக்கிட்டு இருப்போம். அவங்க ஒவ்வொருத்தவங்களும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற பின்னூட்டம் பாருங்க. அந்த பின்னூட்டத்திலேயே நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். நம்ம ஒரு கருத்தை நினைச்சு நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதனை தொடர்ந்து அதன் சார்ந்த மற்ற கருத்துக்கள், மற்ற விடயங்கள், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பொது அறிவுகள் எல்லாமே அவங்களுடைய பின்னூட்டத்துல அப்படியே தெளிவா தெரியும். ஸோ அவங்க ஒரு பெரிய ஒரு ஆளுமை நம்ம தளத்துக்கு. இன்னைக்கு வந்து அவங்க சிறப்புரையாற்றினது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. காதுக்கு இனிமையா இருந்தது. நன்றிகளம்மா, நன்றி. உங்க வருகைக்கு நன்றி. நீங்க ஆட்சிய சிறப்புரைக்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கலாம். மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்வாய்ப்பு அப்படின்ற தலைப்புல வந்து ராணியம்மா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. உண்மையாலுமே கொஞ்சம் வியப்பா இருக்கு. அம்மா வந்து நான் ஸ்டாப்பா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த வாசிப்பினுடைய முக்கியத்துவம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகளை வந்து சரித்திரம் படைப்பும் குழுவினர் வந்து கொண்டு வராங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு. அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். ராணி அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் அதாவது நான் சொன்னேன் இல்லையா, வாசிப்பு என்பது நம்மை புறம்போட வைக்கும், நம்முடைய எண்ணங்களை உயர வைக்கும். இன்னும் சொல்ல போனா பொழுதை வந்து நல்ல முறையில போக்க வைக்கும். பொழுதை போக்குறது இல்லை, பொழுதை வந்து உருப்படியாக்கும். அதனால அந்த வாசிப்புன்றது மிகச்சிறந்தது, எனக்கு பிடித்த ஒன்று. என்ன பேசணும்னு எனக்கு தெரியல, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். நானு ஏதாவது ஒரு கருத்துக்களாவது உங்க மனதை கவர்ந்திருந்தா நன்றி. என்ன சொல்றது, நல்லதுமா, நன்றி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த வாய்ப்பை கொடுத்த உங்க அவைக்கு நன்றி. பின்னூட்டம் வாங்கிய அனைவருக்கும் நன்றி. கவிதா எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க, அருள் அப்படிதான் பேசுவாரு. என்னை பொழுதுதான் பேசுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய வாழ்க்கையில் நான் எதையாவது அனுபவப்பட்டனோ, என்னுடைய வாசிப்பின் மூலமா எனக்கு கிடைச்சதை நானு பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு, உண்மையிலே நல் வாய்ப்பு தான் இது, நல்ல தலைப்பு. அது நல் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி, நன்றி, நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப அழகா தமிழால, அந்த தமிழின் இனிமையால இன்றைய காலை பொழுதை நிறைத்திருக்கிறீர்கள். மிக்க மிக்க நன்றி. மஞ்சு பார்கவி, நீங்க பேச முடியுமா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பேசலாங்க கற்பா.
அதுக்குள்ள ஒரு அலைபேசி அழைப்பு வந்துருச்சு. அம்மா ரொம்ப அழகா பேசுனீங்க ராணிம்மா. அதாவது அந்த பாலும் நீரும் எப்படி ஒன்றரை கலந்து அந்த நட்பை பற்றி அழகா எடுத்து சொன்னீங்க. அது திரும்ப வந்து அது ஆவியா போகும்போது இதுவும் பொங்கி வந்து திரும்ப நீரை தெளிக்க அது வந்து ரொம்ப நல்ல ஒரு அழகான உவமையோட கூடிய ஒரு பாடல். அதை எங்களுக்கு புரியும்படியா எடுத்து சொன்னீங்க. அப்படியே 53ல பிறந்தேன்னு சொன்னீங்க. 70 வயது இவ்ளோ அருமையா சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் இன்னும் உத்வேகமா இருக்கு. எங்களுக்கு 40 வயது ஆகுது. அப்ப நம்ம வந்து இன்னும் அடுத்த 30 ஆண்டு வந்து இதே போல நம்மளால இருக்க முடியும். உங்கள மாரி ஒரு இளமையா அப்படி அப்ப உங்களோட குரல் எவ்வளவோ நண்பர்கள் வந்து இங்க நெறைய நண்பர்கள் பேசி நாங்க கேட்டுருக்கோம். ஆனா இன் வயத நான் இதா சொல்லல. பட் ஆனா அதுல அந்த குரல்ல இருக்கக்கூடிய அந்த செழுமை அது வந்து வாசிப்புனால தான் அப்படின்றது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறீங்க. ரொம்ப ரொம்ப அருமைங்கம்மா. இன்றைய நாள் வந்து உங்களோட ஸ்பீச்சோட தொடங்குனது வந்து ரொம்ப சிறப்பு. உங்கள மாரி ஆளுமைகள உள்ள கொண்டு வரக்கூடிய நம்ம நண்பர்கள், நம்மளுடைய சரித்திரம் படைப்போம் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதேபோல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஞாபக சக்தி. படிச்சதெல்லாம் வந்து நெறைய படிச்சிருப்போம். ஆனா, அதெல்லாம் நீங்க அழகா அந்த செம்புலம், அந்த நீர் வந்து வானத்துல இருந்து அந்த அந்த மண்ணோட கலந்து, அது ஓடும் தன்மையா அந்த மண்ண மாத்தி, அந்த மாரி இருக்கணும். ஒரு ஒரு உறவு, ஒரு நட்பு, ஒரு திருமண வாழ்க்கை இது எல்லாமே இந்த மாரி இருக்கணும் அப்டின்றத அழகா எடுத்து சொன்னீங்க. இந்த இல்லற வாழ்க்கை மட்டும் நல்லறமா இருந்துருச்சுன்னா, இங்க எந்த ஒரு தவறுமே இந்த பூமியில நடக்காது அப்படின்றது வந்து என்னுடைய பெரிய நம்பிக்கை. அதை இன்னைக்கு காலையில ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. கண்டிப்பா ரீப்ளேல இன்னொரு முறை கேட்கணுங்கம்மா. ஏன்னா, நீங்க சொன்னது வந்து அவ்ளோ தகவல்கள், அவ்ளோ அனுபவங்கள், அவ்ளோ வாசிப்பு. "செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை" அப்படின்றது போல, இங்க சரித்திரம் படைப்போம்ல கேட்கக்கூடிய ஒவ்வொருவர்களுடைய அனுபவமும் எங்களுக்கு ஒரு 10 வருட அனுபவத்த குடுத்துரும். உங்களோட அந்த 70 வயது அனுபவத்த எங்களுக்கு வந்து நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப பெற்றுக்கொள்ளும்போது எங்களுக்கு இன்னும் அந்த வயது முதிர்ச்சியும் இருக்கணும் இல்லைங்களா? அந்த அறிவு வளர்ச்சி கிடைக்கும் எங்களுக்கு இது மூலமா. நீங்க அடிக்கடி வரணும். முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வரணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. அ சிறப்பு. அ பாக்கியம் எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பாக்கியம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நிச்சயமா இன்றைக்கு வாசிப்பை நேசிப்போம் தொகுப்புல நம்ம அம்மாவுடைய பேச்சை கேட்டது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்வாய்ப்பு தான். அதே நல்வாய்ப்பு அப்படிங்கிறது நாளைக்கும் இருக்கு அப்படிங்கிறது இன்னும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நாளைய நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் நிகழ்வில் ராணி அம்மா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தங்கள் வாழ்வியல் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களுடைய வாசிப்பு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. ஸ்ரீதர் அவர்கள் சிறப்பான பகிர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேல்ராஜ் அவர்களும் ஒரு லிங்க் கொடுத்திருக்காரு. நித்யா தேவிகள் பாடல் பகிர்வு சிறப்பு அம்மான்னு சொல்லியிருக்காங்க. அன்பு சார், கன்கிராட்ஸ் ராணி மேம், மெனி யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் அபவுட் ரீடிங் ஹேபிட்ஸ் அப்படின்னு இருக்காரு. கவிதா ஜீவா அவர்களும் கதை பாட்காஸ்ட் கிளப் பத்தி சொல்லியிருக்காங்க. வள்ளுவம் போற்றோம். அதுலயும் நிச்சயமா எல்லோரும் இணைந்து கொண்டு அம்மாவுடைய பேச்சையும் சரி மற்ற அனைவரோட பகிர்வும் கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நித்யாதேவி அவர்கள் பருத்தி கிளிசல் துணி பாடல் மட்டும் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நன்றின்னு சொல்லியிருக்காங்க. சர்வஜித் அவர்கள் எனது அம்மாவின் பெயரும் ராணிதான். எனவே எழுத்தாளர் ராணி அம்மா அவர்கள் பேசும் வரிகள் மிகவும் துல்லியமாக அறிய புத்தக தகவல்கள் அருமை. சிறந்த நிகழ்வு. நன்றி நன்றி. வணங்கி வாழ்த்துகிறேன் அப்படி வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு. வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காரு. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ராணி அம்மாவின் சிறப்பு நேர்காணல் நிகழ்வில் அனைவரும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.